Good evening. Good evening, everyone. Evening. Am I audible? Good evening. Good evening. Okay. Good evening. ஒரு நீண்ட காத்திருப்புக்கு பின்னர் ப்ரீ செஷன் வந்து ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க. ஏசியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேரளி ஆயுர்வேத ஐகா நிறுவனத்தினால் மாதாந்தம் நடத்தப்படுகின்ற ப்ரீ செஷன் வரிசையில் இம்மாதமும் டோனஸ் அண்ட் மிஸ்ட் என்ற டாபிக் கீழ ப்ரீ ஒர்க் ஷாப் வந்து நாங்க அரேஞ்ச் பண்ணி இருந்தோம். அதன் தினம் வந்து 7ஆம் தேதி என்று குறிப்பிட்டப்பட்ட போதும் 7ஆம் தேதி சிங்கள மீடியம் நடக்க இருக்கின்றபடியால இன்றைய தினம் தமிழ் மீடியம் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினத்தில் எங்களோட இணைந்து கொள்கின்ற அனைத்து மாணவர்களையும் முதற்கண் வரவேற்றுக் கொள்வதோடு ஐகாவை பத்தி நிறைய விஷயம் பேச வேணும் என்றது இல்ல. ஆல்ரெடி எல்லாரும் ஐகாவை பத்தி பேசுறாங்க. ஐகா ஒரு ப்ரொஃபஷனலான இன்ஸ்டிடியூட்ன்ற வகையில ஐகா மூலமாக கோர்சஸ் மூலமாக அவங்களோட பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி அவங்க இப்பொழுது அடுத்த மாணவர்களுக்கும் ஐகாவை ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு ஐகா வளர்ந்து நிற்கிறது உங்களுடைய பங்களிப்பின் பின்னர். ஓகே. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐகாவை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க சோஷியல் மீடியா மூலமாக. இது தவிர நிறைய மாணவர்கள் வந்து ஐகா இந்த ஃப்ரீ ஒர்க் ஷாப் மூலமாக தான் ஐகாவை தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்கு பிறகு ஐகாவை பத்தி நிறைய பேர் கேட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பர்சனலி அவங்க எல்லாருக்கும் நான் குரூப்லயும் ஷேர் பண்ணியிருந்தேன், பர்சனலாகவும் ஷேர் பண்ணியிருந்தேன் முடியுமான அளவு. அதே மாதிரி தான் சோஷியல் மீடியா பக்கங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணி கொள்ளாத மாணவர்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. மாதாந்தம் நாங்க உங்களுக்கான ஃப்ரீ செஷன்ஸ் ஏற்பாடு செய்வோம். இதன் மூலமாக உங்களுக்கு மாதாந்தம் எங்களோட இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் நிறைய மாணவர்கள் இப்ப வந்து பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட பிசினஸ அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போக வேணும் என்ற ஐடியா அவங்களுக்கு தேவைப்படுகிறது. அதே மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து நான் சரியான ஒரு இடத்தை சூஸ் பண்ணி இந்த காஸ்மெட்டிக் பிசினஸை வந்து டெவலப் பண்ணி கொள்றதுக்கான நாலேஜ் எடுத்துக்கொள்ள வேணும்னு இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு எப்படி நான் அந்த சரியான கோர்ஸையோ சரியான இடத்தையோ தெரிவு செய்யறது, இதுக்காக நான் என்னென்ன விஷயங்கள்ல நான் பார்க்க வேணும் என்ற பத்தி நிறைய பேர் கேள்வியா கேட்டிருந்தாங்க. உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கும் முகமாக இந்த செஷன் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஓகே. அந்த வகையில் ஜூலை மாதம் ஷெடியூல் ஆகி இருக்கின்ற அட்வான்ஸ் டிப்ளோமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ் சம்பந்தமாகவும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கொயரி பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து ஜாயின் பண்ண வேணும் என்றதுனால 2026ஆம் ஆண்டு கோர்சஸ் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணின மாணவர்களுக்கான கிராஜுவேஷன் ஜூலை 9ஆம் தேதி ஷெடியூல் ஆகியிருக்கின்ற காரணத்தினால் ஜூலை மாதம் 11ஆம் தேதி தான் உங்களோட அட்வான்ஸ் டிப்ளோமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சருடைய 28வது பேட்ச் நடக்க இருக்கின்றது. எனவே நீங்க இந்த அட்வான்ஸ் டிப்ளோமாவுல பங்கு கொள்றதுக்கும் இன்றைய செஷன் உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக அமையும். ஐகாவினுடைய லெக்சர்ஸ் எப்படி, அதே மாதிரி ஐகா சம்பந்தமாக தெரிந்து கொள்றதுக்காகவும் இன்று ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். இன்று டோனஸ் அண்ட் மிஸ்டினுடைய ஃப்ரீ ஃபார்மியூல உங்களுக்காக நாங்க தருவோம். அதே மாதிரி நிறைய சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் ரன் பண்ணி கொண்டிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஓரளவு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி நாங்க சோப் மேக்கிங் அதே மாதிரி கிரீம்ஸ் அப்படி செய்து கொண்டு வாரம் இன்று இருக்கிற மாணவர்களுக்கு இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களோட கஸ்டமரோட தேவைக்கு ஏற்ப புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துதல் அல்லது கஸ்டமருக்கு உங்களோட பொருள்ல வெளியே நீங்க சொல்லி உங்களோட புதிய ப்ராடக்டை அறிமுகப்படுத்துதல், இது ரெண்டுமே உங்களோட பிசினஸை டெவலப் பண்ணி கொள்றதுக்கான வழிதான். அந்த வகையில் அதுக்கு பயனளிக்கும் விதமாக இன்றைய செஷன்ல வந்து பரவலாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு காஸ்மெட்டிக் பொருளை பத்தி தான் நாங்க கதைக்க இருக்கிறோம். இது சம்பந்தமாக இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கிறது. அதாவது ஐகாவினுடைய ஒரு பழைய மாணவியினுடைய டெஸ்டிமோனியல் உங்களுக்காக நாங்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். அவங்க மூலமாக அவங்களுடைய அனுபவ பகிர்வு நிறைய மாணவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இந்த செஷன்ல நாங்க அவங்களையும் இணைத்துக் கொள்வதாக இருக்கின்றோம். ஓகே, முதல்ல நாங்க ஐகாவை பத்தி பார்த்துட்டு வருவோம். ஐகா என்று சொல்லும் பொழுது ஏசியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேரளிய ஆயுர்வேத, மிக முக்கியமாக ஆயுர்வேத ஹெர்பல் துறையில் நாங்க
ஃபார்முலேஷன்ஸ், வடிவமைத்த ஃபார்முலேஷன்ஸ், அதே மாதிரி ரிசல்ட்ஸ் தரக்கூடிய ஃபார்முலேஷன்ஸ் தான் எல்லா கோர்சஸ்லையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு படித்து தரக்கூடிய, உங்களுக்கு லெக்சர்ஸ் இருக்கக்கூடிய அனைவருமே ஆயுர்வேத டாக்டர்ஸா இருக்கிறாங்க. இதை நான் ஏன் ஹைலைட் பண்ணி சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு வந்து நீங்க நிறைய இடத்துல படிக்க வெளிக்கின்ற நேரம் நீங்க முக்கியமாக பார்க்க வேணும், நான் யாருக்கிட்ட இந்த நாலேஜ் எடுக்கிறேன், இந்த நாலேஜ் எனக்கு தாரத்துக்கு அவங்களுக்கிட்ட என்ன தகுதி, அவங்க எந்த அளவு ஒரு எடுகேட்டடானதாக இருக்கிறாங்கன்ற விஷயத்த நாங்க கண்டிப்பா தேடி பார்க்க வேண்டும். இது உண்மையா, இது என்ன மாதிரி அது வந்து எனக்கு பயனளிக்கும் என்ற விஷயத்துல நீங்க மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். நீங்க காசு செலவழித்த பிறகு இதை பத்தி யோசிக்கிறதுல அர்த்தம் இல்லை. எனவே கட்டாயம் நீங்க வந்து என்ன செய்ய வேண்டும்னு சொன்னா, இது தொடர்பாக உங்களோட தேடலை வந்து விரிவுபடுத்தி கொள்ள வேண்டும். அந்த வகையில் நாங்க வளமையாவே ஐகாவினுடைய லெக்சர்ஸ்ல வந்து உங்களுக்கு ஆயுர்வேத டாக்டர்ஸ் தான் உங்களுக்கு லெக்சர் பண்றாங்க. 5 வருடம் அவங்க இந்த ஹெர்பல் துறையில பூரண எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு அவங்களோட நாலேஜ் எடுத்துட்டு அவங்க நீங்க உங்களுக்கு படிச்சு தர இருக்கின்ற டாபிக்ல அவங்க பூரண இதா இருக்கிறாங்க என்றபடியால உங்களுக்கு அவங்களுக்கு பூரண நாலேஜை தரக்கூடியதாக இருக்கும். இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் ஆயின சிஸ்டர்? இப்பதான் ஸ்டார்ட் பண்ணினோம். தான் என்ன ஜாயின் ஆக லேட் ஆவினா தான் கேட்டேன். ஓகே, நீங்க வந்து தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு அதை இது பண்ணி கண்டினியூ பண்ண கொள்ளக்கூடியதாக இருக்கு. நீங்க இத ரெக்கார்ட் பண்ற இந்த கிளாஸ? ரெக்கார்டிங்ஸ் தர மாட்டோம், லைவ் செஷன்ல ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, அதே மாதிரி தான் இந்த ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் துறையில ஐக்கா இப்ப 6 வருடங்களாக இந்த கோர்சஸ் வழங்கி வருதுன்றபடியால அனைத்து மாணவர்களுடைய செயற்பாடுகள் பற்றியும் நாங்க பூரண விளக்கத்துடன் இருக்கிறோம். அதாவது நீங்க என்னென்ன பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியும், உங்களோட ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் என்ன, ஒரு ஃபார்முலா ஒன்றோட மாத்திரம் நிறுத்தி கொள்ற விஷயமா இது, அல்லது அதையும் தாண்டி நீங்க ப்ராக்டிக்கலி அதை செய்து பார்க்கும்போது, ப்ராடக்டை செய்யும் பொழுது, அதை கஸ்டமருக்கு கொடுத்த பிறகு கஸ்டமரோட பதில இருந்து என்னென்ன விஷயங்களை நீங்க இன்க்ளூட் பண்ணி கொள்ள வேண்டும்ன்றதை நாங்க ஆல்ரெடி பழைய மாணவர்களுடைய கருத்தின்படி உங்களுக்கு அதன் மூலமாக அனுபவ பயிர்வுகள் மூலமாக மாடிஃபை பண்ணி வச்சிருக்கிறோம். இதனால உங்களுக்கு அப்படியான எதிர்ப்பு கூறல, அப்படியான பிரச்சனைகள் வர்றது மிகவும் தெளிவாக எங்களால அதை தவிர்ப்பதற்கு உங்களுக்கு அறிவுரை கூடக்கூடியத நிலையில் நாங்க இருக்கிறோம். அதாவது 6 வருடங்களாக இது அனுபவம் இருக்கின்றபடியால உங்களுக்கு பூரணமாகவே நாங்க வழிகாட்டுவோம். இதுவரையில் 2000க்கும் அதிகமான மாணவர்கள் அவங்களுடைய சொந்த பிராண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறாங்க. பிசினஸ் இன்னும் செய்து கொண்டு போறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பட் அவங்க அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போறதுக்கான உதவியும் அவங்களுக்கு இல்லை, எப்படி போற என்றும் தெரியாதவங்களா இருப்பாங்க. பட் ஐகாவினுடைய முதலாவது பெட்ஜ்ல இருந்து இன்னும் மாணவர்கள் எங்களுடன் தொடர்புலையும் இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட பிசினஸையும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. சோசியல் மீடியா மூலமாகவும் பார்க்கலாம். நீங்க ஐகாவின் ஃபெமிலியின் உள்ள இணைந்த பிறகு நாங்க உங்களை அந்த நெட்வொர்க்குள்ளுக்கு ஜாயின் பண்ணுவோம். இதன் மூலமாக நீங்கள் லைஃப் டைம் எக்ஸஸ் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இதுவரையில் பிசினஸ் செய்து கொண்டு போற மாணவர்களின் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கு, அதுல உங்களை ஜாயின் பண்ணி விட்டோம்னு சொன்னா அவங்களோட காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்க ரீபிராண்டிங் செய்யக்கூடியதாக இருக்கும், ரீசெல்லிங் செய்யக்கூடியதாக இருக்கும், அல்லது உங்களோட காஸ்மெட்டிக் ப்ராடக்டை வந்து அவங்க ரீசெல்லிங் செய்யக்கூடியதாகவும் இருக்கும். அதே மாதிரி இன்கிரீடியன்ட் சப்ளையர்ஸ் டீடைல்ஸும் எங்களை விடவும் ப்ராடக்ட் செய்யற கரண்ட்லி அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க அனுபவம் வாய்ந்தவர்களா இருக்கலாம், அவங்களோட அனுபவத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வாங்க. எனவே இவ்வாறான நிறைய விஷயங்களை வந்து ப்ரொஃபஷனல் நீங்க படிக்கிறதுக்கு ஒரு இடத்தை தெரிவு செய்யும் பொழுது நீங்க கவனிக்க வேண்டிய முக்கிய விடயங்களாக இருக்கின்றது. அந்த வகையில் ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டீங்கன்னா நம்பர் 1 காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங் துறையில
இருக்கிற ஒரு லீடிங் இன்ஸ்டிடியூட் தான் ஐகா இன்ஸ்டிடியூட். இது எல்லாரும் நீங்களே கேள்விப்பட்ட ஒரு விடயமாக இருக்கும். அதே மாதிரி ஐகாவினுடைய கோர்சஸ் நீங்க பார்க்கும் பொழுது நாங்க எங்கட செஷன்ஸை வந்து எப்படி ஏற்பாடு செய்திருப்போம்னு சொன்னா, முதல்ல உங்களுக்கு ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ண வேணுமென்றா வெறுமனே பிராக்டிக்கல் மட்டும் போதுமானதாக இல்லை என்பதை நாங்க கண்டிருந்து இருக்கிறோம். அதாவது முதலாவது நீங்க படிக்க போற விஷயத்துல இருக்கிற பேசிக் நாலேஜை நாங்க உங்களுக்கு தந்திருக்கோம். இன்கிரீடியன்ட் சம்பந்தமான நாலேஜ் வந்து உங்களுக்கு உங்களோட உங்களோட ப்ராடக்டை வந்து எங்க கஸ்டமருக்கு கொடுக்கறத ரெகுலர் ஆக்கி கொள்ளக்கூடியதாக, டெவலப்மெண்ட் நீங்க வந்து கண்டினியூஸா செய்து கொண்டு கூடியதாக இருக்கும். அதாவது நீங்க வந்து வெறுமனே ஒரு ஃபார்மியூலாவை வைத்துக்கொண்டு அந்த ஃபார்மியூலாவுக்கு ஒரு ப்ராடக்டை செய்து, உதாரணத்துக்கு ஒரு சோப் என்றாலும் சரி, ஒரு க்ரீம் என்றாலும் சரி, ஒரு ஃபார்மியூலாவுக்கு அடிப்படையில் நீங்க அந்த ப்ராடக்ட் செய்து கொண்டு உங்களோட கஸ்டமருக்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னா, அந்த கஸ்டமர் ஒரு இஷ்யூ கொண்டு உங்ககிட்ட கொண்டு வர சந்தர்ப்பத்தில் அந்த ஃபார்மியூலாவை உங்களுக்கு மோடிஃபை பண்ணக்கூடிய நாலேஜ் இல்லை என்று சொன்னா, உங்களுக்கு அந்த நாலேஜ்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு தெரியாது. அல்லது நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக வேணும்னா இன்னொரு கோர்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ண வேண்டி வரும். ஆனா ஐகாவினுடைய எந்த கோர்ஸை நீங்க ஃபாலோ பண்ணினாலும் உங்களுக்கு இன்கிரீடியன்ட் சம்பந்தமான பேசிக் நாலேஜ் நாங்க தர்றதுனால உங்களோட கஸ்டமர் கேட்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு மாடிஃபை பண்ணி இலகுவாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்பெஷல் சொல்லக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நிறைய மாணவர்களின் கேள்வி பதில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நிறைய மாணவர்கள் கேட்குறாங்க, ஆன்லைன்ல மட்டுமா நடக்கும்? இல்லை, ஆன்லைன் மாத்திரம் நடக்காது. உங்களுக்கான செஷன்ஸ் ஆன்லைன் மூலமாக தியரி பாட்டை நாங்கள் நேரடியாக, அதற்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு என்ன செய்வோம், ப்ராக்டிக்கல் செஷன் அரேஞ்ச் பண்ணி இருப்போம். ப்ராக்டிக்கல் கலம்பு ராஜகிரியில நடக்கும். 1 டே ப்ராக்டிக்கல், ஃபுல் டேயும் ப்ராக்டிக்கல் மட்டும் தான் நடக்கும். அதாவது இந்த ப்ராக்டிக்கல் நீங்க அட்டென்ட் பண்ணும் பொழுது நீங்க அதுக்கு பூரண தயார் நிலையில இருப்பீங்க. இன்கிரீடியன்ஸ் என்ன, இந்த ஃபார்மியூலாவில் நான் எந்தெந்த இன்கிரீடியன்ஸ் பயன்படுத்த போறேன், அதே மாதிரி எனக்கு இந்த ஃபார்மியூலாவில் எதுவும் பிழை ஏற்பட்டா நான் எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற நாலேஜ் கூட உங்களுக்கு ஏற்கனவே தரப்பட்டிருக்கும். எனவே எந்த விதமான பயமும் இல்லாம தைரியமாக நீங்க அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கிற பயம் என்னன்னு சொன்னா, நான் இதை எப்படி ஸ்டார்ட் பண்றது, நான் எங்க ஸ்டார்ட் பண்றது, இத எப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு தேவை. மிக குறைந்த அளவுல நீங்க வந்து பெரிய சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ ரன் பண்ணி கொண்டு போறதுக்கு ஐகா வழிகாட்டுறதுக்கு தயாரா இருக்குது. மிக நீண்ட நேரம் எடுக்காம இந்த செஷன் உங்களுக்கு போவோம். அதே மாதிரி நான் ஆரம்பத்துல சொல்லி இருந்த மாதிரி இன்னைக்கு நாங்க வந்து எங்களோட ஒரு ஸ்டூடெண்டோட சக்சஸ் ஸ்டோரி உங்களோட ஷேர் பண்ணி கொள்றதாக இருக்கிறோம். அதாவது ஐகாவினுடைய பழைய மாணவிகள் ஒருவரான இவர் மிஸ்ஸஸ் நஜீதா என்றவங்க தான். இவங்க வந்து நோவல் நேச்சுரல் காஸ்மெட்டிக் பிரைவேட் லிமிடெட் என்ற பிராண்டை வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. ஆல்ரெடி நீங்க இவங்களை சோசியல் மீடியா மூலமாக பார்த்திருப்பீங்க இவங்களோட சக்சஸ் ஸ்டோரிய. அதே மாதிரி அதிகளவான காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸை வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி இப்ப சப்ளை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க ஹைட்ரோசோல் மேனுஃபேக்சரிங் செய்யறாங்க, அதையும் இது சப்ளை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைய டாபிக்கு வந்து நாங்க இவங்களை இன்க்ளூட் பண்ணி கொண்ட நோக்கம், இவங்க மேனுஃபேக்சர் பண்ற ஹைட்ரோசோல் வந்து உங்களுக்கு டோனர்ஸ் அண்ட் மிஸ்டுக்கு வாங்கக்கூடியதாக இருக்கும். இதற்காக வேண்டி இவங்க எந்த அளவு இந்த பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க, அதே மாதிரி இவங்களோட அனுபவ பகிர்வு எப்படியானதாக இருக்கு, ஒரு நிமிஷம் கேட்டுட்டு வருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, உங்களோட மைக்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு இவங்களை இன்டர்வியூ பண்றதுக்காக வேண்டி ஐகாவினுடைய சீனியர் டாக்டர் அலிசஜா அவர்களும் எங்களோட. குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். குட் ஈவினிங் டாக்டர். ஓகே,
ஓகே டாக்டர், குட் ஈவினிங். குட் ஈவினிங். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். யூ கேன் கண்டினியூ த செஷன் டாக்டர். ஓகே, குட் ஈவினிங் எவ்ரிபடி. ரைட், இன்றைக்கு செஷன் ஒரு உங்களோட காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்கு வரைகிறார்களுக்கு, அது நேரம் ஆல்ரெடி காஸ்மெட்டிக் பிஸ்னஸில் இருக்கிறார்களுக்கு ஒரு பிரயோசனமான இவெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்டா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யாருங்க ஒரு காஸ்மெட்டிக் பிஸ்னஸில் சின்ன லெவலில் இருந்து எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஐகாட செகண்ட் ஃபர்ஸ்ட் இல்லாட்டி செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 5 வருஷமாயிட்டு ஐகாவோடையே அவங்களும் க்ரோ ஆகி இப்போ பெரிய லெவலில் பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு போகிறாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் யாரையும் அவங்களுக்கு இதில் பெரிய பிரயோசனமாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் நஜிதா சிஸ்டர். வலைக்கும் அஸ்ஸலாம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ரைட், ஓகே. அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்க. எங்களுக்கு தெரியும் உங்களை நல்லாவே. ரைட், இப்போ வந்திருக்கிறவங்களுக்கு தெரியாது நீங்க யாரு, எங்க இருந்து பார்ட்டிசிபேட் பண்றீங்க என்னன்னு சொல்லி தெரியாது. நஜிதா சிஸ்டர் ஃப்ரம் அக்கரை பத்து, நோவல் காஸ்மெட்டிக் ஸ்தாபர், ரைட், ஓனர், ப்ரொபரைட்டர், வேக்கர் எல்லாமே இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு கீழே 12 பேர் வேலை செய்யறாங்க. எனக்கு உண்மையில சந்தோஷம். நான் ஃபர்ஸ்டா அவங்களோட ஃபேக்டரிக்கு இன்ஸ்பெக்ட் போன நேரம் அவங்க ஒரு ஹெல்ப் ஒரு ஆளும் இருந்தாங்க. இப்போ 12 பேருக்கு மேல க்ரோ ஆகிக்கிறாங்க. அந்த வகையில் எனக்கு மிக சந்தோஷம். அவங்கள பத்தி, அவங்களோட ப்ராடக்ட், அவங்களோட பயணங்களை பத்தி சொல்லலாம். நான் வந்து அம்பாறை டிஸ்ட்ரிக்ட், கிழக்கு மாகாணம் அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் அக்கரைப்பத்துல இருக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் பியூட்டிஷியனா இம்போர்ட் பண்ணின ஒரு ப்ராடக்ட் தான் இந்த கஸ்டமர்ஸ் என் கிளைண்ட் கொடுத்து அந்த டைம்ல 2019ஆம் ஆண்டு கொரோனாவில் முழு உலகமே தள்ளாடி கொண்டு இருந்தேன். அதே டைம்ல சேம் அந்த டைம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியா இருக்க போகல 300 ஸ்ரீலங்கா வந்து எக்கனாமிக்ல கிரைசிஸ் ஆயிடுது. அந்த சந்தர்ப்பத்துல 300 ப்ராடக்ட வந்து பேர்ன் பண்ணிட்டாங்க. அதே டைம்ல எங்களுக்கு வந்து எங்களோட பிசினஸ் 100% அது அடிபட்டு போகுது. அதே டைம்ல தான் எங்களுக்கு ஐகா என்கிற ஒரு இன்ஸ்டியூட் கேள்விப்படன். அந்த டைம்ல எங்களுக்கு டாக்டர் அலி சஜா மாத்திரம் தெரியும். அவர் வந்து எங்களுக்கு கை கொடுத்தன்னு தான் சொல்லணும். நாங்க அந்த டைம்ல உண்மையிலே எங்களை எப்படி எதுவும் தெரியாத எங்களை வந்து இந்த அளவுக்கோ எங்களோட கனவை நனவாக்குறதாக சொல்லி எங்களை இந்த அளவுக்கோ எந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்னு சொன்னா, இப்ப லாஸ்டா நடந்த கம்படிஷன் பெஸ்ட் என்டர்பிரைனர்ஸ்லயும் அம்பாரா டிஸ்ட்ரிக்ட்ல பெஸ்ட் வந்து நான் செலக்ட் ஆகி அவார்டு எடுத்திருக்கிறேன் அந்த யூனிவர்சிட்டியில, ருஹன் யூனிவர்சிட்டியில. உண்மையிலேயே நாங்க வந்து அதுக்கு ஐகாக்கு தான் அதை நான் டெடிகேட் பண்றேன். ஏன்னு சொன்னா நாங்க யூனிவர்சிட்டியில படிக்க இல்லை, ஆனா ஐகா மூலமாக நான் யூனிவர்சிட்டிலேயே ஒரு அவார்டு எடுத்தது உண்மையா ஒரு சந்தோஷமா இருக்கிறது. நீங்க என்னென்ன ப்ராடக்ட் செய்றீங்க, என்ன மாதிரி செய்றீங்க? உங்களோட ஈவன் நானும் ரெக்கமெண்ட் பண்றேன். நஜிதா சிஸ்டர்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் நானும் பாவிக்கிறேன். நானும் எங்களோட பேஷண்ட்ஸுக்கு நான் சிலது கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சோப்ஸ் பாவிக்கிறேன். அத்தோர சோப், கோட் மில்க் சோப், இப்படி நிறைய சோப் நான் இப்போ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்ட ப்ராடக்ட்ஸ் எடுத்து நாங்கள் இது பண்றது. அந்த வேலை அப்படி நிறைய ப்ராடக்ட், 1 2 இல்லை, நிறைய ப்ராடக்ட் நான் எடுத்து பாவிக்கிறது. அது மாதிரி உங்களோட ப்ராடக்ட்ஸை பத்தி சொல்லுங்க, என்னென்ன செய்றீங்க, என்ன மாதிரி? இந்த ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஷோப் மட்டுமே என்கிட்ட வந்து ஒரு 40 மேல இருக்குது. இப்ப எப்படின்னு சொன்னா, இப்ப எக்ஸ்போர்ட்ஸ் லெவல்ல இருக்கிறேன் நான் வந்து. இப்ப என்னட்ட வந்து கேட்பாங்க, இப்ப நார்மலா எக்ஸாம்பிள் சொல்ல போனா என்னட்ட இப்ப இந்த வீக் கட்டிக்கிறாங்க ஒரு அரப் கண்ட்ரில இருந்து ஒரு சலூன்ஸ் கட்டிக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, அந்த இலந்தை இலையில சோப் செஞ்சு கட்டிக்கிறாங்க. இலந்தை இலைண்டா அந்த சிங்களத்துல மசான்னு சொல்லுவாங்க. என்ன சருக்கு தெரியுமா? மசா. ஓ, அதுல இது அவங்க என்ன சொல்லி செய்து கேட்டாலும் எங்களுக்கு உண்மையிலே நான் வந்து ஐகாட ஃபர்ஸ்ட் தான்
நான் படிச்சு 6 வருஷம் ஆயிட்டு நான் அந்த ரெசிபியும் நான் சேர்ட்ட கால் பண்ணித்தான் அதை எடுத்து நான் செஞ்சு கொடுத்தேன். உண்மையா சந்தோஷம். மற்ற இன்ஸ்டியூட் எல்லாம் படிக்கும் வரைக்கும் தான் எங்களோட டவுட்ஸ் கிளியர் எல்லாம் இது பண்ணது. பிறகு ஒரு 6 மாசத்துல கால் பண்ணி நான் இப்படி படிச்சேன்னு சொன்னாலும் அவங்க ஞாபகம் இல்ல, பார்த்து சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நான் 6 வருஷமாவும் அவங்கள்ட்ட படிச்சவங்களை அவங்க இன்னும் அவங்களோடயே கொண்டு சொல்றாங்க. அதுதான் உள்ள ஸ்பெஷல். எங்களுக்கு புதுசா ஏதாவது ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொன்னாலும் எங்களுக்கு அது ஃப்ரீயாவே சொல்லி கொடுக்குறாங்க. எங்களை இடையில கைவிட்டு போக இல்லை. அவங்களோட வாக்கு அதுதான். உண்மையே அதை அவங்க நிறைவேற்றி போறாங்க. நான் உண்மையா சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ராஜு. மற்றது இந்த பிள்ளைகள் நீங்கள் பார்ட்டிசிபென்ட்ஸ் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போ நஜிதா சிஸ்டருக்கு இப்போ என்ன சோப் கேட்டாலும் அவ செய்வா, ரைட்? இப்போ ஒரு சோப்புன்னு சொல்லி இல்லை, இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சொல்லுங்களேன், ஈவன் கழுதப்பாலில் சோப்புன்னு வேணுமென்றாலும் ஓகே செஞ்சு தரேன்னு சொல்லி செய்வா. அந்த அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இருக்கு, ப்ராக்டிக்கல் அனுபவங்கள் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் எல்லாருக்குமே இதுல ஹேண்ட்மேட் காஸ்மெட்டிக்ஸ் என்று சொல்றதுல பியூட்டி அதான். அதாவது எங்களுக்கு என்ன தேவையோ, கஸ்டமர்ஸுக்கு என்ன தேவையோ அதை வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதுல இப்ப செய்ய 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 அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எக்ஸ்பர்ட் ஆவாங்க. இப்ப நான் சோப் செஞ்சேன்னா சோப் வரும் தான், ஆனா அது அழகா வராது, ரைட்? அந்த ஃபினிஷிங் எல்லாம் எனக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அந்த ஃபினிஷிங் டச் வராது எங்களுக்கு. ஆனா நஜிதா சிஸ்டர்ட சோப் வந்து நல்லா அழகா ஃபினிஷிங்கா இருக்கும். அப்ப எங்களுக்கு அதுல இது அப்ப செய்ய செய்ய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுல வந்து எங்களை விட மாஸ்டரா ஆகிக்கிறா, ரைட்? வேற என்ன உங்களோட ஹைட்ரோசோல் மிஷின்ஸ் கிடைச்சது? அதுல ஹைட்ரோசோல் இதில் பத்தி உங்களோட ஃபேக்டரியை கொஞ்சம் காட்டலாமா? ஷூர். இந்த இருக்கு எங்களோட ஷாப். உண்மையா நான் செய்ய போக்குல ஃபர்ஸ்ட் வந்து 1 kgல தான் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். நான் வந்து மாஸ்டர் நல்லா பெரிய லெவல்ல இருக்கு. நான் வரும்போது இப்படி இருக்கல, இப்ப பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. நான் வந்து இந்தியால பாக்குற மாதிரி, இந்தியால நாங்க போன ஃபேக்டரியில பார்த்த மாதிரி இருக்கு. பாப்பேன். எனக்கு ஆசையா இருக்கும் எப்ப நம்ம எப்படி அடுக்கிறேன். இல்லாட்டி ஒரு ஷோப்பை தான் நாங்க கியூரிங்ல வைப்போம். ஆனா இப்போ எங்களுக்கு இடம் போதாது. ஒரு ட்ரோவில வந்து ஒரு 200 300க்கு மேல அப்படி வச்சுக்கொள்ற மாதிரி. இது வந்து காஃபி காட் மில்க் ஷாப். உண்மையில நல்ல ஒயிட்னிங் 900 நான் கொடுக்குறேன். ஆனா மாஷா எனக்கு நல்ல டிமாண்ட் ஒன்று இருக்கு. இது கோட் மில்க், உளுந்துமா, கஸ்தூரி மஞ்சள். சரிங்களா? இன்றைய தான் கேள்விப்பட்டேன் நான். உண்மையில உளுந்து மாலை சோப் இன்றைய தான் கேள்விப்பட்டேன். உளுந்து மாவுல சார் ஒரு பெஸ்டா ஒரு ஒயிட்னிங் ஒன்று கொடுக்கும். அது நீங்க உளுந்துமா பெக்காய் போட்டு பார்த்தாலும் மில்கோட ஆட் பண்ணி ஃபேஸ் பேக்கா யூஸ் பண்ணலாம், சோப்பாவும் பாவிக்கலாம். ஆனா நான் சோப் செஞ்சது இன்றைய தான் பெஸ்டா காண்றேன் நான். வெரி குட், வெரி குட். நான் செஞ்சு ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல அது எங்கட இதோட பிரைஸ் கோட் மில்க் பியூரான கோட் மில்க் தான் ஆட் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து அது லேபிள்ஸ் ஓகே. நம்மளோட ஃபேக்டரி வந்து எல்லாரும் அவங்களோட ஃபேக்டரியை காட்ட மாட்டாங்க, நீங்க ஓப்பனா இந்த மகிழ்ச்சியா காட்டுறீங்க. அதுக்கு மேல மிகப்பெரிய தேங்க்ஸ். டீஹைட்ரேட்டர் அது பிரச்சனை இல்ல. எங்கட ஹைட்ரோசோல் மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்ப ஆர்டர்ஸ் உண்டு சார். புதினா ஓகே ஓகே. இப்ப முந்தி ஹைட்ரோசோல் எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் நான் இந்தியால இருந்தா நான் எடுத்துட்டு வாரது. இப்ப நைஜா சிஸ்டர்ட்டே நானும் வாங்குறது ஈஸியா இருக்கு எங்களுக்கு. ஹைட்ரோசோல்ஸ் நிறைய வாட்டர் பேஸான நிறைய ஹேர்பல் ப்ராடக்ட்ஸுக்கு தேவை. அவங்களுக்கு அந்த ஐடிபி ஹெல்ப் பண்ணி அந்த மிஷினரிஸ் எடுத்து கொடுத்து அவங்க அந்த வகையில் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் செஞ்சு கொண்டு போகிறாங்க. நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம் என்னென்ன ஹைட்ரோசோல் என்னென்னத்துக்கு யூஸாக இருக்கும், அதில் ஃபேஸ் மிஸ்ட்டு டோனஸ் எல்லாம் என்ன மாதிரி செய்யலாம்னு சொல்லி ஃபார்முலேஷன் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது தேங்க்யூ வெரி மச் உங்களோட இதுகள் பண்ணதுக்கு. அடுத்து கடைசி ஒரு கேள்வி, புதுசா இந்த துறையில வர ஆக்களுக்கு இல்லாட்டி ஆல்ரெடி காஸ்மெட்டிக் பிசினஸ்ல இருக்கிற ஆக்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? காஸ்மெட்டிக்னு சொன்னா நம்ம வந்து டிவில விளம்பரத்துல தான் பார்ப்போம் ஒரு கம்பெனியையும். ஆனா வந்து அப்படி இல்ல, அவங்க பெருசா வளர்ந்தவங்க, அவங்க ஒரு பரம்பரை 2-3 ஜெனரேஷன்ல பாஸ் பண்ணி வந்தவங்க.
அவங்கள பார்த்து அவங்கள போல நாம இப்படி வரேன்னு சொல்லி அப்படியெல்லாம் இல்லை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஆகவும் குறைஞ்ச அளவுல இன்வெஸ்ட் பண்ணி செய்யற பிசினஸும் காஸ்மெட்டிக் தான். ஆகவும் கூடுதலான இன்வெஸ்ட் பண்ணி செய்யறதும் காஸ்மெட்டிக் தான். ஏன்னு சொன்னா ஒரு 1 kg ஆயில் இருந்தா அந்த ஆயில வச்சு 500 கிராம்ல நம்ம சோப் செய்யலாம், 500 கிராம்ல உண்மையிலே ஹேர் ஆயில் செய்யலாம். செஞ்சு நம்மளே ட்ரை ஒன்று பண்ணி பார்க்கலாம். அது நம்மளோட ஃபேமிலிக்குள்ளே இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. நீங்க உங்களே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த துறைக்கு வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ற முதல்ல விட உங்களுக்கு உங்களோட நம்பிக்கையே முதல்ல போடுங்க. நிச்சயமா உங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல் ஆகும். பெரிய அட்வைஸ் எங்களுக்கு எனக்கும் கூட நான் சக்சஸ் ஆக போறேன், சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகின போறதுதான் அதை நான் இது பண்ணேன். நம்பிக்கை மூலமா போட்டு செய்யறேன்னா நிறைய தூரங்கள் போகலாம். ரைட், அது நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நான் துபாய் ஆயுர்வேத டாக்டர்ஸ் எக்ஸாம் செய்யக்குள்ள எனக்கு ஸ்ரீலங்காவில் ஒருத்தருமே அது பாஸ் ஆகிருக்கல. நான் தான் முதலாவது பாஸ் பண்ணேன். அப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை மட்டும்தான், கைடன்ஸ் அது இது ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்டா இது பண்ண நேரம் அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் பாஸ் ஆகி இப்ப துபாய்க்கும் இது பண்ணியாச்சு. ரைட், ஓகே. நான் சப்ஜெக்ட் போமா நுசானா சார். தேங்க்யூ ஜஸாக்கல்லாஹ் நஜிதா சிஸ்டர். ஓகே சார், ஜஸாக்கல்லாஹ். தேங்க்யூ நுசானா. நான் அப்ப சப்ஜெக்ட கண்டினியூ பண்றேன். ஓகே சார், சொல்லுங்க சொல்லுங்க எங்கட சிஸ்டர். ஸ்ரீலங்கால வைக்கிற ஹெர்ப்ஸ் வேர்ல்ட்லயே பெஸ்டா இருக்கும். இப்ப முருங்கை இலை எடுத்தாலும் ஸ்ரீலங்கால உள்ள இலைக்கு டிமாண்ட் அதிகம், அதுல மெடிசினல் எஃபெக்ட் கூடுதலான்னு ரிசர்ச் சொல்லுது. இப்ப ஸ்ரீலங்காவோட ப்ராடக்ட் இந்தியா எவ்வளவு தான் பண்ணினாலும், ஆனா இந்தியா ஆக்களே ஸ்ரீலங்காவோட ப்ராடக்ட மிச்சம் விரும்புறாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா வாக்கள் நம்பிக்கையா செய்யறாங்க, அவங்க பியூரா செய்யறாங்க. ஆனா நம்மள சுத்தி இருக்கிற ஹெர்ப்ஸ் எடுத்தாலே நமக்கு ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு ஆட்கள்கிட்ட நம்ம ஒரு அலோவேரா வாங்குறேன்னு சொன்னாலும் அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் ஆயிருக்கும். நான் ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபை ஒரு ஃபீலிங் ஆயிருக்கு. ஓகே, thank you so much. சாரி அதே சிஸ்டர், மாதிரி நீங்க ஒயிட்னிங் க்ரீம் செஞ்சுக்கிறீங்களா? ஓகே. இல்ல உங்களோட சப்ஜெக்ட்ல நாங்க சாரி வந்து சார், இவங்களோட நம்பர் இதுல ஷேர் பண்ண பிரச்சனை இல்லையா? நாங்க வந்து ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களோட நம்பரா சொல்லுங்க நஜிதா சார். ஓகே, ஓகே சார். நாங்க அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் குரூப்ல ஷேர் பண்ணி விட்டுறோம். அப்ப எல்லாருக்கும் அவங்கள்ட்ட ப்ராடக்ட்ஸ் ரீசெல்லிங் ரீபிராண்டிங் செய்யக்கூடியதாகவும் அவங்களோட ஹைட்ரோசோல் அதெல்லாம் அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். இந்த செஷன்ல நாங்க டோனர்ஸ் அண்ட் மிஸ்ட் சம்பந்தமாக கதைக்கு இருக்கிறோம். எங்களோட இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை தெரிவித்து பல பெண்களுக்கும் முன்னுதாரணமாக இருந்த நஜீதா சிஸ்டர் அவர்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கொள்றோம். அதே மாதிரி உங்களுக்கு எப்பவும் ஐகாவினுடைய சப்போர்ட் இருக்கும். நீங்க எந்த சந்தர்ப்பத்திலும் கண்டக்ட் பண்ணலாம். அது மாத்திரமில்ல, இதே மாதிரி தான் ஐகாவில கோர்சஸ் ஃபாலோ பண்ணியோ அல்லது கோர்சஸ் ஃபாலோ பண்ணாமலோ ஐகாவினுடைய உதவி எல்லாருக்கும் எப்போதும் இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையில் இன்றைய செஷன், அதாவது இன்றைய கருப்பொருளாகிய டோனர்ஸ் அண்ட் மிஸ்ட் சம்பந்தமாக உங்களுக்கு லெக்சர்ஸ் வழங்குறதுக்காக வேண்டி எங்களோட டாக்டர் காத்துட்டு இருக்கிறாரு. ஓகே டாக்டர், யூ கேன் கண்டினியூ. ஓகே, நான் நஜிதா சிஸ்டரோட நம்பர் நோட் 7797973735. நோட் 7797973735. தேவையானாக்கள் அவங்கள கண்டக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பிறகு நீங்க குரூப்ல ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் இந்த செஷனுக்கு போவோம். வெல்கம் ஆல். ரைட், இன்னைக்கு நாங்கள் பார்ப்போம் டோனஸும் மிஸ்டும். டோனஸ் என்ன, மிஸ்ட் என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆனா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வெரி சிம்பிள், எல்லாம் வெரி ஈஸி. ரைட், ஓகே. அதுல முதலாவது நீங்க தெரிஞ்சு கொள்ளணும், Sir, please unmute your mic. சாரி, எக்ஸ்ட்ரீம் ஸ்டோரி. ரைட், டோனஸ் என்றா முதலாவது நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட், அது டெஃபினிஷன் என்ன, நாங்கள் முதலாவது ஒரு ப்ராடக்ட் ஒன்று செய்ய போறோம்டா அந்த ப்ராடக்டை பற்றி அது என்னன்னு சொல்லி எங்களுக்கு நாலேஜ் வேணும்.
ரைட். அதோட டெஃபினிஷனை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம. ரைட். அந்த வகையில் ஏமா ஒடிபல் கேட்குதா நான் கலைக்கிறது? எஸ் சார். ஓகே. ரைட். அப்போ ஃபேஸ் டோனர்னு சொல்கிறது எங்களோட ஸ்கின்ல உள்ள ரைட். அது ஸ்பெஷலாக ஸ்கின் டோனஸ்ன்னு சொல்லியிருக்கு, ஹேர் டோனஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஹேர் டோனஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக. அதாவது ஹேர் டோனர்னு சொல்கிறது வந்து ஹேர் டை கலரிங் பண்ணதுக்கு பிறகு பாவிக்கிறதுகள் தான் ஹேர் டோனர்னு சொல்கிறது. ஃபேஸ் டோனர்னு சொல்கிறது பொதுவாக ஃபேஷியல் அந்த கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு அப்ளை பண்ணுறது தான் ஃபேஸ் டோனர்னு சொல்கிறது. மிஸ்ட்டுங்கிறது ஃபேஷியல் ஃப்ரெஷ்னஸுக்கு ஒரு மாய்ஸ்சரைசர்ஸாக பாவிக்கிறதுக்கு தான் மிஸ்ட்னு சொல்கிறது. அப்போ இந்த மூன்றுக்கும் உள்ள டெஃபினிஷன் இதுண்டா என்ன, டோனர்ண்டா என்ன, ரைட். ஃபேஸ் டோனர்ண்டா என்ன, ஹேர் டோனர்ண்டா என்ன, ஃபேஸ் மிஸ்டண்டா என்னன்னு சொல்லி முதலாவது நீங்கள் செய்ய முந்தி அது என்னன்னு சொல்லி ஒரு கிளியரான ஐடியா பிக்சர் உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நீங்கள் என்னத்தை செய்ய போகிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஐடியாவோட கிளியராக அதை செஞ்சு முடிப்பீங்க. இல்லாட்டி நீங்கள் சம்டைம் இது நிறைய பிள்ளைகள் அதில் மிஸ்டேக் பண்ணுறது, நிறைய ப்ராடக்ட்ஸ் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸில் நான் பார்த்தது லேபிளிங்கில் நிறைய மிஸ்டேக் பண்ணுறது, ப்ராடக்ட்ஸ் என்னென்னு தெரியாமல் செய்கிறது. ரைட். அப்படி செய்ய வேணாம். அது டெஃபினிஷன் என்னன்னு சொல்லி முதலாவது பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யும். மற்றது டோனர்ஸ்ட மெயின் நோக்கம் வந்து இப்போ பொதுவாக இப்போ ஃபேஷியல் செய்வாங்க சலூன்ஸில், அது எல்லாம் இல்லாட்டி மற்ற மேக்கப் அதெல்லாம் போட்டு இது பண்ணக்கொள்ள ஃபேஷியல் அந்த இதில் ஃபேஸ் ஸ்கின்னை வந்து பிஹெச் வந்து சம்டைம் முன்ன பின்ன ஆகும். ரைட். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் முதலாவது. இல்லாட்டி பேலன்ஸ் பண்ணாட்டி என்ன நடக்கும்ன்ற பிஹெச் அசிடிட்டி இல்லாட்டி காரம் தன்மை கூடையான ப்ராடக்ட்ஸ் அதுகள் யூஸ் பண்ணி ஃபேஷியல் அதுகள் ப்ளீச்சிங் அதுகள் செஞ்சுருந்தாங்கன்னா ஸ்கின் வந்து பிறகு க்ரெக் ஆகும். ரைட். அப்புறம் டேமேஜ் ஆகும், அப்புறம் ட்ரை ஆகும், அப்புறம் பெரிய பிரச்சனைகள் வரும். அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தான் மெயினாக இந்த டோனஸ் ஸ்டார்ட் ஆகி பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு. இப்போ அதோட அட்வான்ஸ் வேர்ஷனாக நிறைய ஃபார்மேட்ஸில் வந்துருக்கு. ரைட். ஓகே. இதில் டோனஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்குது. சிலதுகள் இருக்குது ஃபேஷியல் அதுகள் செய்ய முந்தி பாவிக்கிறது. ரைட். அதாவது ஸ்கின் போஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பாவிக்கிறது. ரைட். அப்போ நாங்கள் போடுற டோனிக்ஸ் விட்டமின்ஸ் அதெல்லாம் அப்சார்ப்ஷனை அது ஈஸி பண்ணும். அதனால் ஃபேஷியல் முடிஞ்சது பிறகு ஓப்பன் போஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பாவிக்கிறோம். அப்படி டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸில் டிஃப்ரெண்ட் இதெல்லாம் வந்திருக்கு. அதில் நீங்கள் பாவிக்கிற இன்க்ரீடியண்ட்டை பொறுத்து அது வித்தியாசப்படும். ரைட். அதே நேரம் ஸ்கின் டைப்ஸையும் நாங்கள் பார்க்கணும். என்ன ஸ்கின் டைப்புக்கு என்ன டோனஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அதில் 2 ஐடியாஸும் உங்களுக்கு கிளியராக இருக்கணும். ரைட். அப்போ தான் இது ஏன் இந்த அளவு நீங்கள் தான் டீப்பாக போகணுமெண்டா அப்போ தான் உங்களோட ப்ராடக்ட் சேல் ஆகும். ரைட். அப்போ நீங்கள் ஏன் சேல் ஆகும், உங்களுக்கு ப்ராடக்ட நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் கஸ்டமருக்கு அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அப்போ கஸ்டமர் வந்து அதை சரியாக சூஸ் பண்ணி வாங்கக்குள்ள அவங்களுக்கு ஒன் த ஸ்பாட் ரிசல்ட்ஸ் இருக்கும். அப்போ அவங்க நார்மலாகவே அவங்களுக்கு திருப்பி திருப்பி வாங்குவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க உங்களோட ப்ராடக்ட்ஸை. ரைட். ஓகே. மிஸ்ட்னு சொல்கிறது பொதுவாக டோனஸ் மாதிரி தான் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எல்லாமே. ஆனாலும் அதோட யூஸ் வந்து ரிஃப்ரெஷிங். ரைட். ஹைட்ரேட் பண்ணுறது, ஸ்கின்னை வந்து நீர்த்தன்மையை கூட்டுறது, ஸ்கின்னை மாய்ஸ்சரைசிங் பண்ணுறது தான் மெயின் நோக்கம் ஃபேஷியல் மிஸ்ட். ரைட். இதுதான் ஃபேஷியல் மிஸ்ட்டுக்கும் டோனருக்கும் உள்ள ஒரு பிரதான வித்தியாசம். அதே நேரம் அதை விட நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ரைட். எங்களோட பேப்பர்ஸில் வித்தியாசம். டோனர் நாங்கள் என்னத்துக்கு பாவிக்கிறது, ஸ்கின்னை பிஹெச்சை பேலன்ஸ் பண்ணையும், மற்றது ஸ்கின்னை வந்து ஸ்கின் கேர் அதாவது ஃபேஷியல் ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்றிலையும் நாங்கள் முன்னுக்கு பின்னுக்கு இதுகள் பண்ணுறதையும் தான் நாங்கள் இது பண்ணுறது. ரைட். இதில் ஸ்க்ரீனில் கொஞ்சம் நீங்கள் அந்த எழுதுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒன் மினிட். ஓகே. அடுத்தது வந்து ரெண்டும் எப்போ பாவிக்கிறது, டோனஸ் எப்போ பாவிக்கிறது, ரைட். அதே நேரம் மிஸ்ட் எப்போ பாவிக்கிறது. டோனஸ் வந்து நாங்கள் கிளென்சிங் பிறகு அப்படி இல்லாட்டி சீரம் அதை ஏதாவது ஒன்று அப்ளை பண்ண முன்னால் நாங்கள் அதில் அப்சார்ப்ஷனை கூட்டுறதுக்கு நாங்கள் டோனஸ் பாவிக்கலாம். ஆனால் ஃபேஸ் மிஸ்ட் வந்து அப்படி இல்லை, எங்களுக்கு எனி டைம் நாங்கள் பாவிக்கலாம். ரைட். எங்களுக்கு டே எண்ட் இல்லை, நைட் எண்ட் இல்லை, எனி டைம் ஹைட்ரேட் பண்ணத்தானே. ரைட். ஈவன் பயணம் கொண்டு போயிட்டு வந்தாலும் வாஷ் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபேஸ் மிஸ்ட் அடிச்சு விட்டு அந்த ட்ரைனஸ் கொஞ்சம் இதாகும். ரைட். இப்போ நாங்கள் ஆயுர்வேதியில் சொல்கிறது, இப்போ பயணம் போய்த்து வந்தால் இப்போ காற்று வாத்தை, ரைட். வாதம் என்ன சொல்லுவோம், வாத்தை பித்த காப்பையில் அதை வாதம் பண்ணால் கொஞ்சம் ட்ரைனஸ் ஆகும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி ஃபேஸ் டோனஸ்ட பெனிஃபிட்ஸ் வந்து வேறு. ரைட். டேட்ஸ் அது இதெல்லாம் க்ளீன் பண்ணும். அதே மாதிரி ஓப்பன் போஸை வந்து டைட் பண்ணையும் ஹெல்ப் பண்ணும்.
ரைட். மிஸ்ட் வந்து பொதுவாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கின்னை வந்து சூத்திங் பண்ணும். ரைட். அடுத்து வந்து அப்ளிகேஷனும் அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இருக்கு. அதே நேரம் அப்ளிகேஷன் மெத்தட்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ரைட். பொதுவாக ஃபேஸ் டோனர்ஸ் வந்து காட்டன் பேட்ல இல்லாட்டி பஞ்சு துணியில் வச்சு அப்ளை பண்ணலாம், ஸ்ப்ரேயும் பண்ணலாம். அதில் இது வந்து ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஆனால் பொதுவாக ஃபேஸ் மிஸ்ட் வந்து பஞ்சில் வச்சு அப்ளை பண்ணுறது இல்லை, ஸ்ப்ரே பண்ணுறது தான் கூடுதலாக இருக்குது. ரைட். ஸ்கின் ஃபீலும் ரெண்டுலேயும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி பாவிக்கிற ஃப்ரீக்குவன்சி, நாங்கள் மார்னிங் நைட் அந்த டோனர்ஸும் எங்களுக்கு டெய்லி பாவிக்கலாம். ஆனால் பொதுவாக வீக்லி த்ரைஸ் அப்படி தான் பாவிக்கிறது, டெய்லி பாவிக்கிறது குறைய. ஃபேஸ் மிஸ்ட் வந்து எங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ணலாம். ரைட். ரைட். அடுத்தது பெனிஃபிட் ஆஃப் ஸ்கின் டோனர்ஸில் வந்து நான் ஆல்ரெடி நிறைய சொன்னேன், இருந்தாலும் அடிஷனலாக உள்ளதெல்லாம் சொல்லிட்டு போகிறேன். ரைட். எங்களோட ஸ்கின் டெக்ஸ்சரை ஸ்கின் டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணணும். அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கின்ல க்ரக் அதில் இருந்தேன்டா அதெல்லாம் கிளியர் பண்ணும். ரைட். அடுத்தது பிஹெச்சை வந்து பேலன்ஸ் பண்ணும். ரைட். பிஹெச்னா பவர் ஆஃப் ஹைட்ரஜன், அதாவது அமில காரத்தன்மை என்று நாங்கள் எடுக்கலாம். ரைட். அதை கிளியர் பண்ணும். அடுத்தது எங்களோட ஸ்கின்ட சீரம் டோனஸ் அந்த விட்டமின்ஸ் அதுகளோட அப்சர்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ரைட். அடுத்தது எங்களோட ஓப்பன் போஸ், ஸ்கின்ல எங்களுக்கு போஸ் வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரைட். அடுத்தது வந்து ஒயிலினஸ், எங்களோட ஸ்கின் வந்து எண்ணெய்த்தன்மை கூடுதலாக இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரைட். அதே மாதிரி இதுலேயும் டோனஸ்லேயும் வந்து ஹைட்ரேட்டிங் எஃபெக்ட்ஸ் அதுகளெல்லாம் இருக்கு. ரைட். ஓகே. ஒரு பேசிக் ஃபார்முலேஷன் ஃபார் டோனஸ்ட முதலாக நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி, அதாவது நான் இன்றைக்கு டோனர் உங்களுக்கு ஃப்ரீயாக படித்து தந்து சொல்லிட்டு போனாலும் நாளைக்கு உங்களுக்கு அதை செய்ய தெரியாமல் இருக்கக்கூடாது. ரைட். நீங்களே ஃபார்முலேட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கட்டாயம் தெரியணும். இப்போ ஹேண்ட்மேட் காஸ்மெட்டிக்ல உள்ள அதான் மெயின் ப்ராப்ளம். ரைட். காப்பி பண்ணி ஒரு ஃபார்முலாவை செஞ்சது பிறகு கஸ்டமர் வந்து இதை கொஞ்சம் எனக்கு செஞ்சுதாங்கன்னு கேட்டோன்னே எங்களுக்கு செய்ய தெரியாது. இதை கொஞ்சம் படிக்கணும். என்னென்ன இது இன்கிரீடியன்ட்டா என்ன யூஸ் அது தெரிஞ்சா கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் கைட் பண்ணி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான மாதிரி ரெண்டு பேரும் ஒரு காமன் பிளாட்ஃபார்முக்கு வந்து அந்த ப்ராடக்டை உங்களுக்கு செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இதில் வந்து மெயினாக டோனஸில் வந்து 3 வகையான இன்க்ரீடியன்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஒன்று வந்து ஃபவுண்டேஷனல் இன்க்ரீடியன்ட், அதாவது அதான் பேஸ் இன்க்ரீடியன்ட்னு சொல்கிறது. ரெண்டாவது வந்து ஃபங்க்ஷனல் இன்க்ரீடியன்ட்ஸ். ரைட். அதான் ஆக்டிவ் கம்போனன்ட்ஸ் உள்ளதுகள் தான் ஃபங்க்ஷனல் இன்க்ரீடியன்ட்ஸ். இது நாங்கள் ஒரு ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி செய்கிறது. ரைட். அதே நேரம் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். சில நாங்கள் ஆயில்ஸை இந்த வாட்டரோட மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ அதை ஆயிலையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணக்குள்ள சொலிபலைசஸ் தேவைப்படும். அதுகள் இந்த மாதிரி இதுகளுக்கு நாங்கள் அதில் சொல்கிற ஃபங்க்ஷனல் தொழிற்பாட்டு, அதாவது அந்த டோனர் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்குரிய அது ஊக்கியாக தொழிற்படுறது தான் ஃபங்க்ஷனல் இன்க்ரீடியன்ஸ் இருந்தது. அதே மாதிரி ஆக்டிவ்ஸ்ன்னு சொல்கிறது வந்து மெயினாக இப்போ நான் சொல்லுவோமே ஒரு ஹேர்ப்ஸ் ஒன்று எடுத்தோம்னா அதில் உள்ள கெமிக்கல் கம்போனன்ட் ஃப்ளேவனாய்ட்ஸ், ரெசினாய்ட்ஸ் அப்படி நிறைய இதுகள் இருக்குது. அந்த ஆக்டிவ் கம்போனன்ட்ஸ் மெயினாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதில் ஹியூமெக்டன் சொல்கிறது எங்களோட மாய்ஸ்சரைசிங். ரைட். ஸ்கின்னை வந்து நல்லா ஈரழிப்பு தன்மையை வச்சுக்கொள்றதுக்கு தான் ஹியூமெக்டன்ஸ்ன்னு சொல்கிறது. அதே மாதிரி எசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு ஆயில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஆயிலுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹைட்ரோசோல்ஸ் இருக்குது, டிஞ்சர்ஸ் இருக்குது. டிஞ்சர்ஸுங்கிறது வந்து ஆல்கஹால் எக்ஸ்ட்ராக்ட்ஸ். ரைட். ஹேர்பல்ஸை ஆல்கஹாலில் ஊற வச்சு எடுக்கிறதுக்கு தான் டிஞ்சர்ஸ்ன்னு சொல்கிறது. அதே மாதிரி வினிகரைட்ஸ்ன்னு சொல்கிறது, அதாவது வினாக்கிரியில் ஹேர்ப்ஸை இதெல்லாம் ஊற வச்சு எடுக்கிறது தான் வினிகரைட்ஸ்ன்னு சொல்கிறது. கிளிசரைட்ஸ்ன்னு சொல்கிறது கிளிசரினில்
ஹேப்ஸ் அதுகளை ஊற வச்சு எடுக்கிறதுக்கு. அப்புறம் ஒவ்வொரு ஹேப்ஸ்ட ஆக்டிவ் கம்பனன்ட்ஸ் ஒவ்வொரு பேஸில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அது தெரிஞ்சு கொண்டு அதில் நாங்கள் ஆக்டிவ் கம்பனன்ட்ஸை பிரிச்செடுத்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுகள் வந்து கொஞ்சம் டீப்பாக படிக்கணும். அதை விட எங்களுக்கு இப்போ ஆல்ரெடி எல்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ ஹியூமேக்டன்ஸ் இருக்குது, எங்களுக்கு கிளிசரின் இருக்குது. அதை நாங்கள் கிளிசரின் வாங்கி யூஸ் பண்ணலாம். அது மாதிரி எல்லா டிஞ்சஸும் இருக்குது, வினிகரைட்ஸ் இருக்குது. வினிகரைட்ஸ் வேணும்னா எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். அதுகள் இது பண்ணலாம், உங்களுக்கு வாங்கியும் கொள்ளலாம். இப்போ ஹைட்ரோசோல்னா எங்களுக்கும் நீங்கள் இவற்றை மட்டும் இல்லை, உங்களுக்கு அதுக்கு ஒவ்வொரு யூஸ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு கொண்டு போகலாம். ரைட். அடுத்தது ஸ்கின் டைப்ஸை பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று சொல்லிட்டு போகிறேன். அது பேசிக்காக தேவைன்றபடியால். ரைட். பொதுவாக ஒயிலி ஸ்கின்ஸுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நான் ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணக்கொள்ள திருப்பி நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ இப்படி ஒரு ஐடியா எடுத்துக்கொள்றதுக்கு தான் இது உங்களோட இது பண்ணுறேன். ரைட். நான் கதைக்கிறது விளங்குது எல்லாருக்கும்? கிளியராக நான் சொல்லிட்டு போகிறது ஸ்பீட் ஓகேயா? எஸ், ஓகே சார். ஓகே. ஆயிலி ஸ்கின்னுக்கு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆயிலி ஸ்கின் பொதுவாக ப்ரோன் டு கெட் ஆக்னி, அந்த பிம்பிள்ஸ் வரத்துக்கு கூட காரணமாக அந்த ஆயிலில் உள்ள அந்த டஸ்ட் அதெல்லாம் இதாகி எங்களோட போஸை இது பண்ணி பிம்பிள்ஸ் கூடுதலாக வரக்கூடிய சான்சஸ் இது இருக்குது. ரைட். அப்போ அதை வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணுறது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றா பார்த்தோம்னா நம்ம நார்மலாக சலிசிலிக் அசிட் மாடர்னில் யூஸ் பண்ணுறது. ரைட். இப்போ ஹெர்ப்ஸை பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எங்களுக்கு டீ ட்ரீ ஆயில் இருக்குது, அதே மாதிரி ஒரேஞ்ச் இருக்குது, லெமன் ஃபேமிலி இருக்குது, ரைட், மின்ட் இருக்குது, துளசி, இப்படி இதுகள் எல்லாமே, நீம், டேமரிக், இப்படி நிறைய இருக்குது. பிம்பிள் கண்ட்ரோல், ஆயில் கண்ட்ரோல் ஹெர்ப்ஸ் அதுகெல்லாம் நீங்கள் ஹைட்ரோசோல் இது பண்ணி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின். ட்ரை ஸ்கின் பொதுவாக எங்களுக்கு நார்மலாக தெரியாது, ஆனால் மைக்ரோஸ்கோபிக்கலி வச்சு பார்த்தா ஸ்கின்ல கிராக் வந்து இருக்கும். ரைட். பித்த வெடிப்புன்னு சொல்கிற காலில் அதோட மைன்யூட் லெவல், கண்ணுக்கு தெரியாத அளவு முகத்திலையும் இருக்கும் கிராக்ஸ். அப்போ உங்களுக்கு முகத்தை பார்த்தா உங்களுக்கு நார்மலாக தெரியும், மரம் வறண்டு போன மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அதோட வெடிப்புகள் தெரியாது. நான் கிராக்ஸ்ன்னு சொன்னது காலில் பித்த வெடிப்பில் தெரிகிற மாதிரி முகத்தில் உள்ள வெடிப்பு கண்ணுக்கு தெரியாது. மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தெரியும், நார்மல் கண்ணுக்கு தெரியாது. அப்படி சின்ன இதுகள் இதாகி இருக்கும். அந்த மாதிரி ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து நாங்கள் மாய்ஸ்சரைசிங் கூடுதலாக உள்ளதுகளை யூஸ் பண்ணலாம். இப்போ மாடர்னில் பார்த்தா கிளிசரின், விட்டமின் இ அந்த மாதிரி இதுகள் எங்களை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹியூமேக்டன்ஸ் நிறைய இருக்குது, அதுகள் யூஸ் பண்ணலாம். ஹெர்ப்ஸை பார்த்தீங்கன்னா ஹெர்ப்ஸில் எங்களுக்கு ட்ரை ஸ்கின்னுக்கு கூலிங் தரக்கூடியது எல்லாம் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு சாண்டல்வுட், ரைட், மஞ்சிஸ்டா, ரைட், கீக்கிருந்தி, அந்த மாதிரி எங்களுக்கு நிறைய கூலிங் தரக்கூடியதுகளை யூஸ் பண்ணலாம். அது மாதிரி கம்பினேஷன் ஸ்கின்னு சொல்கிறது. கம்பினேஷன் ஸ்கின் உங்களுக்கு தெரியும், சில அந்த டீ ஜோன் இருக்குது, ரைட், ஆயிலி ஏரியா, ட்ரை ஏரியா அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுதான் கம்பினேஷன் ஸ்கின். 2 டைப்பான ஸ்கின்னும் ஒரே ஆளுக்கு இருக்கும். அப்படியானாக்கள் தான் ஸ்ரீலங்காவில் கூட. ஸோ அதுக்கேற்ற ரெண்டுக்குமே ஏற்ற மாதிரியான பேலன்சிங்கான இதுகளை நாங்கள் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறது. ரைட். அடுத்தது ஏஜிங் ஸ்கின். ரைட். ஏஜிங் ஸ்கின்னா அவங்களுக்கு சுருக்கங்கள் கூடுதலாக இருக்கும். ரைட். இப்போ அவங்களோட எலாஸ்டிசிட்டியை கூட்டுற மாதிரி ஆன்டி ஏஜிங் இதுகள் மாதிரி உள்ள இதுகளை நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் சி அதுகளெல்லாம் மாடர்னில் யூஸ் பண்ணுறது. ஹெர்ப்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெர்ப்ஸில் அஸ்வகந்த, ரைட், வெல் பெனல், அப்படியான இதுகள் ஆன்டி ஏஜிங்க்கு நாங்கள் கூடுதலாக யூஸ் பண்ணுறது. சரி. அதே மாதிரி அதில் 2 டைப்பாக செய்யலாம். இப்போ மாடர்னில் ஒரே டைப் தான் சரி, முந்தித்தான் 2 டைப் இருந்துச்சு. அது 2ஐயும் போட்டேன், உங்களுக்கு 2ம் தெரிஞ்சிருக்கணும்படியால். மாடர்னில் இப்போ வந்திருக்கு வாட்டர் சொல்யூபிள் ஃப்ரெக்ரன்சஸ், வாசம் வந்து ஆனால் தண்ணியில் கரையும். ரைட். முந்தி அப்படி இல்லை, வாசம் வந்து ஒயிலாக தான் வரும். நீங்கள் அரோமேட்டிக் ஆயில், எசென்சியல் ஆயில்ஸ் எல்லாம் ஒயிலாக தான் வரும், அது தண்ணியில் கரையாது. அது தண்ணியில் கரைக்கிறதுக்கு நாங்கள் சொல்யூபிளைசர் பாவிக்கணும். ரைட். ஆனால் இப்போ வந்து மாடர்ன்லி வந்திருக்கு, அதாவது வாட்டர் சொல்யூபிள் ஃப்ராக்ரன்சஸ் இருக்குது, அதையும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ ஸ்ரீலங்காவில் அவைலபிலிட்டி கொஞ்சம் குறைய, சில இடங்களில் சில ஷாப்ஸில் விற்க இருக்குது, உங்களுக்கு அதுகளை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வெரைட்டிஸ் ஆஃப் வாசம் உங்களுக்கு வேணுமென்னா நீங்கள் ஆயிலை தான் இப்போதைக்கு ஸ்ரீலங்காவில் பாய்க்க வேணும். அந்த ஆயில்ஸ் பாய்க்கிறேன்னா நீங்கள் சொல்யூபிளைசர்ஸ் யூஸ் பண்ணக்கொள்ள அந்த ஆயில் வந்து அந்த தண்ணி பேஸில் கரைஞ்சி மிக்ஸ் ஆகி வரும். ரைட். ஓகே. அடுத்தது நாங்கள் பார்ப்போம், ஒவ்வொரு ஹைட்ரோசோல்டையும் கீ பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ரைட்.
கொஞ்சம் கேள்விகள் இருக்கு, நான் அதை கொஞ்சம் பார்த்துட்டு வரேன் செட் பாக்ஸில். சேம் ஆஸ் பொடி மிஸ்ட் ஆஸ் வெல். எனக்கு கேள்வி விளங்கல். இஸ் தி சேம் ஆஸ் பெர்ஃப்யூம் பொடி மிஸ்ட்? இல்லை, பெர்ஃப்யூம் பொடி மிஸ்ட் அது வேற, டோட்டலாக வேற. பொடி மிஸ்ட்ங்கிறது பெர்ஃப்யூமில் 5 இதில் பெர்ஃப்யூம் இடிபி, அதாவது இடி பெர்ஃப்யூம், இடி கொலான், இடி ஃப்ரெச்சைட், அப்படி வாரத்தில் ஒன்று தான் பொடி பெர்ஃப்யூம். ரைட், அது மிஸ்ட் வேற, இது வேற. ஸோ இந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணணும். வாட்ஸ்அப் மிஸ்ட் பொடி மிஸ்ட் சேம் ஸ்காஸ் ரைட். பிள்ளைகள், நீங்கள் கொஞ்சம் நான் சொல்லித்தர பாயிண்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நிறைய கொஷின்ஸ் நோட்ஸ்லேயும் ரெக்கார்டிங்லேயும் தான் இருக்குது. நீங்கள் இதை விளங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயுசுக்கும் நினைவில் இருக்கும். ரைட், நான் எனக்கு தெரிஞ்ச மாட்டேன், என் டீச்சிங் ஸ்கில் அப்படித்தான், நிறைய பிள்ளைகளுக்கு மறக்காது. ரைட், கேள்வி கேட்பேன், இது பண்ணுவேன். ஓகே, மற்ற இந்த செஷன் முடிஞ்சு நீங்களோட கேட்டிக்கிற கேள்வி எல்லாம் அட்மின் உங்களுக்கு டைம் தருவாங்க இது பண்ணுறது, அதுக்குரிய ஆன்சர்ஸை அவங்க சொல்லுவாங்க, ரெக்கார்டிங் அவங்களுக்கு தருவாங்களா. ஓகே, அடுத்தது ரோஸ் ஹைட்ரோசோலோட பெனிஃபிட்டை பார்த்தீங்கன்னா, ரோஸ் ஹைட்ரோசோல் தான் வெளில கூடுதலாக யூஸ் பண்ணுற ஹைட்ரோசோலா. ரைட், கூடுதலாக கூட யூஸ் பண்ணுறது ரோஸ் ஹைட்ரோசோல்ஸ் தான் காஸ்மெட்டிக் பேப்பர்ஸுக்கா. ஈவன் ரோஸ் வாட்டர், ரைட், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. ரைட், அதில் நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஒன்று, அதோட வாசம் மெயின் திங் அதோட வாசம் மனதுக்கு ஒரு சாந்தம், அமைதியை தரும். ரைட், அதான் அதோட மெயின் பெனிஃபிட். அதே நேரம் மற்ற பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்கு, காம்னஸ், அப்படி நிறைய இதுகள் இருக்கு. ரைட், அடுத்த நேரம் அசிடிட்டியை குறைக்கும். கெஸ்ட்ரிக் இதுகளில் உள்ள இதுகளை ரோஸ் ஹைட்ரோசோல் அந்த அரோமேட்டிக் பேப்பர்ஸாக இருந்தாலும் இதுகளுக்கு இது பண்ணும். எங்களுக்கு ரோஸ் பெட்டல்ஸில் செய்கிற மெடிசின்ஸும் நாங்கள் கூடுதலாக அதில் யூஸ் பண்ணுறது. ரைட், அடுத்தது லெவெண்டர் ஹைட்ரோசோல் இருக்குது. லெவெண்டர் உங்களுக்கு தெரியும், லெவெண்டருக்கு நாங்கள் உருதுல உஸ்தகுதூசன்னு சொல்கிறது. பொதுவாக இது ஈரானில் தான் கூடுதலாக இது வாருது. ரைட், லெவெண்டர் இது wound ஹீலிங் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது. ரைட், அந்த நான் சொன்ன கிராக்ஸ் விழுமன்னு சொல்லி அதெல்லாம் இது நியூட்ரலைஸ் பண்ணும். ரைட், இரிட்டேஷன் இல்லாமல் செய்யும், wound ஹீலிங், அப்படி இதுகள் நிறைய இதுகள் பெனிஃபிட்ஸ் லெவெண்டர் ஹைட்ரோசோல்ஸுக்கு இருக்குது. அதே மாதிரி கெமமைல் ஹைட்ரோசோல்ஸ் இதுகள், விச் ஹெசில். ரைட், விச் ஹெசில் ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் குறைய, கமமைல் இருக்கு. கமமைல் நான் நஜிதா பண்ணது. விச் ஹெசில் அவங்களுக்கு நம்மளா ஃப்ளவர்ஸ் இருக்குங்க, ஃப்ளவர் பெட்டல்ஸ் இருக்கு, அதுல இருந்து எடுத்து நீங்க ஹைட்ரோசோல் செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். நெருலிங்கிற சொல்லி ரைட், மல்லிகை வெரைட்டி உண்டு. மதுரை மல்லின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ரைட், மல்லிகையில நிறைய வெரைட்டி இருக்கு. அதுல மதுரை மல்லின்னு சொல்ல கொஞ்சம் மல்லிகையோட வாசம் கூடுதலா இருக்கும் இதுல. ரைட், அதுக்கு தான் நெருலின்னு சொல்றது. ரைட், இதுவும் ஆன்டி ஏஜிங்ல கூடுதலா பாவிக்கிறது. ரைட், மற்றது நெருலி இதுலயும் ரூம் ஸ்ப்ரேலையும் கூடுதலாக பாவிக்கிறது. ரைட், அடுத்தது கிக்கும்பர், இது மிஸ்ட்ல தான் கூடுதலாக பாவிக்கிறது. பாடி மிஸ்ட், ஃபேஸ் மிஸ்ட்ல தான் கிக்கும்பர் ஹைட்ரோசோல் கூடுதலாக பாவிக்கிறது. மாய்ஸ்சரைசிங் தான் கூடுதலாக அதை பெனிஃபிட்டாக இருக்கும். ரைட், அடுத்தது கிரீன் டீ. கிரீன் டீ பெஸ்ட் ஆன்டி ஏஜிங். ரைட், wound ஹீலிங்கும் இருக்கு, ஒயிட்னிங்கும் இருக்கு. ரைட், கிரீன் டீல அலோவேராவும் நல்ல மாய்ஸ்சரைசர். ரைட், கிளண்டியூலாவும் அதே மாதிரி தான், அதாவது ஆன்டி ஏஜிங்கில் தான் கூடுதலாக கிளண்டியூலா பாவிக்கிறது. கிளண்டியூலா வெக்ஸும் இருக்கு. ரைட், அது லிப் கிராக் அதுகளுக்கு யூஸ் பண்ணுறது, லிப் பாம் அதுகள் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது கிளண்டியூலா வெக்ஸ். அதே மாதிரி கிளண்டியூலா ஹைட்ரோசோல் ஸ்கின் ரிப்பேர்ஸுக்கு நல்லம், கிராக்ஸுக்கு நல்லம். ரைட், இப்போ ஃபுட் க்ரீமுக்கும், அதாவது கிராக் க்ரீமுக்கும் கிளண்டியூலா வெக்ஸ் ஆட் பண்ணுறது. ரைட், அது மாதிரி பெப்ரமின்ட். ரைட், இது ஆயிலி ஸ்கின்ல மின்ட் வெரைட்டி எல்லாமே பொதுவாக ஆயிலி ஸ்கின்ல பாவிக்கிறது, பெப்ரமின்ட், ஸ்பியமின்ட் அந்த இதுகள். அடுத்தது சாண்டல்வுட், நான் ஆல்ரெடி சொன்னேன். ரைட், சாண்டல்வுட் கூலிங் ப்ராப்பர்ட்டி. ரைட், ட்ரை ஸ்கின்னுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்க்ரீடியன்ட் சாண்டல்வுட். அதே நேரம் கம்ப்ளெக்ஷனையும் என்ஹான்ஸ் பண்ணும். ரைட், கோர்ன்ஃப்ளவர், இப்படி நிறைய ஐட்டங்கள் இருக்கு.
உங்களுக்கு விருப்பமானதுல ஹைட்ரோசோல் செய்யலாம். இதுல நான் போடாது நிறைய இருக்கு. இதுல ஃப்ளவர் டைப்ஸ் தான் கூடுதலாக ஹைட்ரோசோல்ஸ் செய்யறது. ரைட். அப்படி இல்லாம நாங்க இப்ப ரிசர்ச்ல இருக்கிற ரிசர்ச் மீன்ஸ் செஞ்சு கொண்டு இருக்கிறது கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்ல. ரைட். வெஜிடபிள் ஹைட்ரோசோல் செஞ்சு அதுல காஸ்மெட்டிக் செஞ்சு அதில் என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி செஞ்சு பார்த்துட்டு டெஸ்டிங்ல இருக்கு இப்போ அந்த ஃபேஸஸ் எல்லாம். ஏன்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹைட்ரோசோல் எங்களுக்கே செஞ்சு கொள்ளலாம். ரைட். உங்களுக்கும் அதே மாதிரி ஹைட்ரோசோல் விருப்பமான இது அல்ல. ஈவன் நான் கீரை வெரைட்டியும் நான் இப்போ லுணுவிலேன்னு சொல்ல, லுணுவிலேன்னா பிரமின்னு சொல்ல தமிழில், அதில் ஹைட்ரோசோல்ஸும் இது பண்ணிக்கிறேன். அப்படின்னு எங்களுக்கு விருப்பமான ஹேப்ஸ்ல இருந்து ஹைட்ரோசோல் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அதே நேரம் ஒவ்வொரு ஹேப்ஸுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கு. அதெல்லாம் எந்த பெனிஃபிட்டுக்கு நீங்க ப்ராடக்ட் செய்யணுமோ அந்த பெனிஃபிட்டை பார்த்து அதுக்குரிய ஹேப்ஸை சூஸ் பண்ணி அதுல இருந்து நீங்க டோனரோ மிஸ்டோ செய்யறதுக்குரிய ஹைட்ரோசோலை செஞ்சு அதுல இருந்து டோனர் செஞ்சீங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ரைட். அதே மாதிரி நீங்க சிங்கிளாகவும் யூஸ் பண்ணலாம் ஹைட்ரோசோல்ஸை. அதே நேரம் கம்பைன் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ரைட். இதுல வந்து பொதுவாக ட்ரை ஸ்கின் என்றா மாய்ஸ்சரைசர் தான் கூட. ரைட். அலோவேராவும் எங்களுக்கு குக்கும்பர் அந்த மாதிரி இதுகள் நாங்கள் ட்ரை ஸ்கின்ல யூஸ் பண்ணலாம். ஈவன் நீங்கள் சண்டல்வுடையும் சேர்த்து கொள்ளலாம். ரைட். ஆயிலி ஸ்கின்னுக்கு பொதுவாக டீ ஆயில் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ரைட். நீம், டேமரிக் இந்த மாதிரி இதுகள் யூஸ் பண்ணலாம். எக்னி ப்ரோனுக்கும் துளசி இந்த மாதிரி ஐட்டங்கள் பருவ இதுகளுக்கு ஒரு நல்ல ஆன்சர் பண்ணும். ரைட். அடுத்தது சென்சிட்டிவ் ஸ்கின்ஸுக்கு நீங்கள் பயப்படாமல் சண்டல்வுட் பாவிக்கலாம். சண்டல்வுட் பொதுவாக எல்லா ஸ்கின்னுக்கு, அது வாத பித்த கப சமண தோஷன்னு சொல்றது, பொதுவாக எல்லா ஸ்கின்னுக்குமே நீங்கள் சண்டல்வுட் ப்ராப்ளமே இல்லாமல் யூஸ் பண்ணலாம். மஞ்சிஸ்டாவும் அதே மாதிரி இருக்காங்க. ஆடிபிள் கேக்குது நான் காய்க்கிறது? எஸ் சார். ஓகே. அடுத்தது வந்து ஆன்டி ஏஜிங்கா. ஆன்டி ஏஜிங்கும் மெயினாக நல்லா சேல் ஆகிற காஸ்மெட்டிக் ரேஞ்ச் ஒன்று தான் ஆன்டி ஏஜிங்கும் ஒயிட்னிங்கும். ரைட். சுவாரஸ்யமான இதுகளும் இருக்கு. நான் மெக்சன்ஸ் கேரில் ஹெர்பல் கன்சல்டனாக வெயிட் பண்ண நேரம் ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸ் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன் இது யார் வாங்க போகிறதுன்னு சொல்லி. ஸோ அப்போ மார்க்கெட்டிங் டீமால சேலஞ்ச் பண்ணாங்க, நீங்கள் பாருங்களேன்னு சொல்லி. பிறகு ரியலாக பார்க்குற நேரம் ஈவன் 65 அபோவ் 55 ஏஜ் உரிய ஆக்கள் தான் கூடுதலாக அந்த அந்த இதுக்கு ஆன்டி ஏஜிங் கிளினிக்கு ஒயிட்னிங் கிளினிக்கு வர கஸ்டமர்ஸாக இருக்கிறாங்க. அவங்களோட டேட்டாஸை பார்த்தா எல்லாம் 55+. அது பிறகு தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அப்படியே அப்போ ஆன்டி ஏஜிங்குரிய ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்கு. ஆனால் நாங்கள் எங்களுக்கு தெரியும், நாங்கள் அப்படி யோசிக்கிறோம்ல. ரைட். என்று சொல்லி சரி. ஸ்பெஷலாக கோல்ட் ரோட் ரேஞ்சில் இப்போ அதில் கிளினிக் இருக்கு கோல்பிட்டில். அப்போ அந்த ஏரியாவில் உள்ள ஆக்கள் தான் கூடுதலாக வாரது. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி நாங்கள் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அதுக்குரிய தேவைகள் இதுகள் கூடுதலாக இருக்கும். அது மாதிரி பிரைட்னிங் காம்பினேஷன். பிரைட்னிங் தான் இப்போ பொதுவாக கூடுதலாக மார்க்கெட்டில் சேல் ஆகிறது. ரைட். லிக்வரைஸ், மஞ்சிஸ்டா, கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி இதெல்லாம் ஹைட்ரோசோல்ஸில் டோனஸ் உங்களுக்கு இது பண்ணி பிரைட்னிங்கும் யூஸ் பண்ணலாம். பிம்பிளுக்கும் நல்லா ஆன்சர் பண்ணும் இது. ரைட். ஓகே. இப்போ நான் முதலாவது ஃபார்முலா பார்ப்போம். நான் இவ்வளோ நேரம் கதைச்சதுல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? அவங்களோட Any டவுட்ஸ் chat box? செட் பாக்ஸ்ல தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஓகே. இது பெர்ஃப்யூம் இதுக்குள்ள வராதான்? நான் திருப்பி சொல்றேன். பெர்ஃப்யூம் மிஸ்ட், பெர்ஃப்யூம் டோனர் அது டோட்டலாக வேற. ரைட். வாட்டர் பேஸ்ட் பெர்ஃப்யூம் வேற, ஸ்கின் டோனர், ஃபேஸ் டோனர், ஃபேஸ் மிஸ்ட் வேற. என்ன மணிக்கு ஹைட்ரோசோல் எப்படி செய்யறது? ஹைட்ரோசோல் வந்து நீங்கள் நார்மலாக ஃப்ளவர்ஸ் இல்லை நீங்கள் என்னத்தை எடுக்க போறீங்களோ அதை எடுத்து அதை வந்து ஸ்டீமில் அவிக்கணும்.
ஸ்டீமில் அவிக்கிற நேரம் அது திருப்பி ஆவியாகும். அதப்போ ஆவியாகிற நேரம் அந்த பிளான்ஸில் உள்ள ஆக்டிவ் கம்பஷன் எல்லாம் எடுத்துக்கொண்டு தான் ஆவியாகும். ஆவியாகிறத நாங்கள் திருப்பி ஒடுக்கி எடுக்கணும். ரைட், ஒடுக்கி எடுக்கிற நேரம் எங்களுக்கு ஹைட்ரோசோல் கிடைக்கும். ரைட், சோப் மேக்கிங் ஃப்ரீ. ஹைட்ரோசோல் எப்படி செய்யறதுன்னு தான் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் ஹைட்ரோசோல் ப்ரிப்பேர் பண்ணி டோனர்ஸ் ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தருவீங்களா? நாங்கள் ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தரதில்லை, எங்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்லை. நாங்கள் அகாடமி ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு உங்களோட பிரதேசிய செயலகம், அப்படி இல்லாட்டி ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட், அப்படி இல்லாட்டி என்எம்ஆர், இவங்க 3 பேரும் தான் உங்களுக்கு உங்களோட ப்ராடக்ட்டுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் தரத்துக்கு கவர்மெண்ட்ல அப்ரூவல் உள்ள ஆக்கள். ஹைட்ரோசோல் செய்கிறது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ரைட், ஓகே. அதாவது ஸ்டீமில் அவிக்கிறது தான் இதில் உள்ள ஒரு இது. நீங்கள் இப்போ நம்மளை இடியப்பம் அவிக்கிற மாதிரி மேலே இது பண்ணி நீங்கள் ஸ்டீமில் அவிக்கிச்சு திருப்பி அதை ஒடுக்கி எடுக்கணும். ஒடுக்கி எடுக்கிறதுக்கு கொப்பை கோயில் ஒன்று வேணும். இந்த கொப்பை கோயில் கொஞ்சம் தூரத்தில் நாங்கள் சுற்றி இது பண்ணி எடுக்கணும். அப்படி எடுக்கிற நேரம் எங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் அந்த இமேஜ் இருந்தால் காட்டுறேன். உங்களோட ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே, தெரியுது. ரைட், இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதுகள் இருக்கு. ரைட், இதுக்குள்ள நீங்கள் உங்களோட ஹெர்ப்ஸை போட்டுட்டு அதை ஸ்டீமில் வச்சு இது பண்ணுற நேரம் இதுக்குள்ள கொப்பை கோயில்ஸ் இருக்கு, அதில் பட்டு இது ஒடுங்கி இது பண்ணி வரும். ரைட், இது எல்லா இதுலேயும் செய்ய இயலாது. என்ன சொல்றது, அதோட அளவு பொதுவாக மினிமம் உங்களுக்கு 10 liters போடக்கூடிய மாதிரியாவது இது வேணும். அப்போதான் என் ப்ராடக்ட்ல எங்களுக்கு கொஞ்சமாவது ப்ராடக்ட் வரும். ஒரு 1 liter எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இந்த மிஷின் வேணும் எங்களுக்கு இந்த ஹைட்ரோசோலை செய்யறதுக்கு. ரைட், ஓகே. ரைட், என்னோட ஸ்க்ரீன் தெரியல, உங்களுக்கு என்ன தெரியுது? ப்ரெசன்டேஷனு. ஓகே, 1 minute இருங்க. வீடியோ ஒன்று தெரியுதா? எஸ் சார். ஓகே, இதான் டோனர் செய்கிற மெத்தடா. ஃபார்முலா நான் உங்களுக்கு திருப்பி டிஸ்கஸ் பண்ணுறேன். நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேணும் டிஎம் வாட்டர்னு சொல்கிறது. டிஎம் வாட்டர்னா டீமினரலைஸ் வாட்டர், அதாவது அயன்கள் நீக்கப்பட்ட மின்னேற்றமற்ற தண்ணியை தான் நாங்கள் சொல்கிறது டீமினரலைஸ் வாட்டர்னு சொல்லி. அப்படி இல்லாட்டி அது இல்லாட்டி ஹைட்ரோசோல்ஸும் பொதுவாக டீமினரலைஸ் வாட்டராக தான் இருக்கிறது. அதில் சில இதில் மினரல்ஸ் இருக்கும், இப்போ ஹேபர்ஸில் ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும். பட் எங்களுக்கு ஹைட்ரோசோலும் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ரைட், ரைட். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் நிறுத்து கொள்ளுங்க. நான் ஃபார்முலாவில் தந்திருக்கிற மாதிரி எல்லாத்தையும் மெஷர் பண்ணி கொள்ளுங்க. ரைட்,
இதில் நம்மளாம் வெஜிடபிள் கிளிசரின்ஸ் எங்களுக்கு பாவிக்கலாம். ரைட், ப்ரிசர்வேட்டிவ். ரைட், அடுத்த மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான் எம்ஓபின்னு போட்டிருக்கு. ஜஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தானா? முதலாவது பேஸ் எடுத்துக்கொள்வோம். நாங்கள் பொதுவாக ஹைட்ரோசோல் தான் பேஸாக எடுக்கிறது. பேஸுக்கில் கிளிசரின், மற்றது ஆக்டிவ் கம்போனன்ட்ஸ் அதெல்லாம் ஒவ்வொன்றா நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது தான் இருக்குது. ரைட், அடுத்தது இடிடிஏன்னு சொல்கிறது. இடிடிஏன்னு சொன்னால் இது ஒரு கீலேட்டிங் ஏஜென்ட். அதாவது எங்களோட தண்ணியில் வந்து என்ன சரி பாறை உலோகங்கள் இதில் இருந்தால் அதை நியூட்ரலைஸ் பண்ணும். ரைட், அதுக்கு தான் இந்த இடிடிஏன்னு சொல்கிறது இது பாவிக்கிறதா. அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறது. கடைசியாக ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறது. ப்ரிசர்வேட்டிவ் வாட்டர் உள்ள எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணும். சரி, அப்போ நீங்கள் லாஸ்ட்டில் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணீங்கன்னா ஓகேயா. அடுத்தது வாசம், ஃப்ரெக்ரன்ஸ் ஆட் பண்ணுறது. ரைட், வாட்டர் soluble ஃப்ரெக்ரன்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா ஓகே. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆயில் soluble ஆட் பண்ணினா அதுக்குரிய சொல்யூபிளைசர் ஆட் பண்ணணும். 20 ஏதாவது ஆட் பண்ணால் அந்த ஃப்ரெக்ரன்ஸ் ஆயில் வந்து வாட்டரோட மிக்ஸ் ஆகிடும். அப்புறம் கவனமாக நீங்கள் பாட்டில் பண்ணிவிட்டு ரைட், நீங்கள் கலர் வேணுமெண்டா ஆட் பண்ணி கொள்ளலாம். ரைட், இப்போ ரோஸ்ன்னா நீங்கள் லைட்டாக பிங்க் கலர் நார்மலாக ஆட் பண்ணலாம். காஸ்மெட்டிக் கிரேட் கலர் தான் ஆட் பண்ணணும், ஃபுட் கிரேட் இல்லையா. ரைட், அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நான் இதில் டிரெக்டாக ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுறது, ஃபேஸுக்கு படுறது. ஸோ கட்டாயம் நீங்கள் காஸ்மெட்டிக் கிரேட் கலர்ஸ் இது பண்ணுறது. கடைசியில் நீங்கள் உங்களோட பிராண்டை லேபிளிங் அதெல்லாம் கிளியராக இது பண்ணி கொள்ளுங்க. ரைட், வெரி சிம்பிளான மெத்தட் ஆஃப் இதான் இதில் இருக்குது. ரைட், இப்போ நாங்கள் அடுத்தது ஃபார்முலாவை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு திருப்பி வருவோம். ரைட், இதில் நான் முதலாவது போட்டுக்கிறேன்னு வந்து க்ரீன் டீ டோனர். ரைட், க்ரீன் டீயில் நான் கூடுதலாக என்னட்ட ஆரம்பத்தில் காலத்துலேயும் கூட சேலான ஐட்டம் தான் இந்த க்ரீன் டீ. நிறைய பேருக்கு க்ரீன் டீ யூஸ் பண்ணுறது இல்லை, ஆனால் நிறைய பெனிஃபிட் இதில் இருக்குது. பிரைட்னிங், ஒயிட்னிங் இது ஒன்று இருக்குது க்ரீன் டீயில். அதே நேரம் ஆன்டி ஏஜிங் இருக்குது. ரைட், இது ரெண்டும் இருக்கிறதால நல்லாவே ஒரு வித்தியாசம் வந்து தெரியும். ஒரு 1 month பாவிச்ச அப்புறம் வந்து க்ரீன் டீ டோனரை நல்ல ரிசல்ட்ஸ் வந்து ஃபேஸில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அடுத்தது க்ரீன் டீல இது வந்து டீ ட்ரீ ஆயில். இது வேற டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில்ஸ் எங்களை யூஸ் பண்ணலாம். இது வந்து பிம்பிள் அந்த மாதிரி கிராக்ஸ் அதில் இருந்தால் அதை ஹீல் பண்ணும். லெவண்டரும் யூஸ் பண்ணலாம் எங்களுக்கு. ரைட், அப்படி விருப்பமான மாதிரி அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது கிளிசரின் மாய்ஸ்சரைசராக நாங்கள் பாவிக்கிறது. ரைட், ப்ரிசர்வேட்டிவ் டிஎம்ஹெச் இருக்குது, ஃபினாக்சியத்தனால் இருக்குது. ரைட், லிக்விட் ஜேமல் ப்ளஸ் இருக்குது. இப்படி ஏதாவது ஒன்று நீங்கள் லிக்விடான ப்ரிசர்வேட்டிவ் ஒன்று உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். டோனர் இருக்குது. ரைட், அடுத்தது ஃப்ரெக்ரன்சஸ் பொதுவாக கொஞ்சம் தான் போடுறது, லைட்டான ஃப்ரெக்ரன்ஸ் ஒன்று தான் போடுறது. ரைட், அடுத்தது நான் டோனர் 2 ஒன்று இதில் போட்டிருக்கிறேன். இதில் நீங்கள் விருப்பமான மாதிரி பேரை வச்சு கொள்ளலாம். இப்போ நீம் டோனர்னா நீம், பெசில் டோனர்னா பெசில், மின்ட்னா மின்ட், இல்லாட்டி என்ன பெனிஃபிட் என்ன ஒரு பிராண்ட் இது பண்ணி உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். ரைட், ஓகே. இதில் வந்து ஹைட்ரோசோல் எடுக்கிற நேரம் தனித்தனியாகவும் எடுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்பைன் பண்ணி நீங்கள் ஹைட்ரோசோல் எடுத்து டோனஸில் யூஸ் பண்ணலாம். ரைட், இந்த டோனர் என்னத்துக்கு மெயினாக யூஸாக இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லி தந்தேன் ஸ்டார்ட்ல. யாருக்காவது சொல்லலுமா? யாருக்காவது சொல்லலுமா இந்த இன்கிரீடியன்ட்ஸ் என்னத்துக்கு நாங்கள் யூஸ் பண்றதுன்னு சொல்லி?
எனி ஐடியாஸ்? செட் பாக்ஸ்ல வந்திருக்கு, பார்ப்போம். பிம்பிள் பிரைட்னிங் ஓப்பன் போஸுக்கு இல்ல. வெரி குட். ஆயிலி ஸ்கின்னுக்கு தான் பொதுவாக இது நாங்கள் யூஸ் பண்ணுறது. ரைட். எக்ஸ்கியூஸ் மீ, நானும் மிச்சம் பொறுமையாக இருக்கிறேன். நான் யாரோ ஜூம் யூசர் டிஃப்ரெண்டான ஆக்கள் ஆரம்பத்தில் இருந்தும் பேட் வேர்ட்ஸையும் இதில் எழுதினேன். இந்த ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறது வந்து ஃப்ரீயாக செய்கிறது வந்து எங்களோட நோக்கம் வந்து இதில் யாரும் படித்து அவங்களா ஏதோ ஒரு தொழிலை செஞ்சு அவங்களோட இன்னொருத்தட்ட இது பண்ணாமல் ஏதோ ஒரு முன்னுக்கு வாரத்துக்காக வேண்டி தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் செய்கிறது. எங்களோட ஐக்காத்தவங்களோட ஒப்ஜெக்டிவும் அதான். ரைட். எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, யாரோடையும் போட்டியோ இது பண்ணவோ அப்படி ஒன்றும் நாங்கள் இது பண்ணவும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. நீங்கள் மேபி பார்க்கலாம், எங்களோட போஸ்டில் அழைக்கலாம், இல்லாட்டி எனிதிங்கும் பார்க்கலாம். ரைட். எங்களோட பாதை நாங்கள் வகுத்து கொண்ட பாதை, நாங்கள் எங்களோட பாதையில் போய் கொண்டு இருக்கிறோம். ஸோ இதை குழப்ப நினைக்கிறாக்கள் இதில் பார்ட்டிசிபெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கொண்டு லீவ் ஆகி போயிருங்க. மற்றாக்கள் படிக்கிறாக்களை படிக்க விடுங்க ப்ளீஸ் பண்ணி. நான் இது பண்ணி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள்கிட்ட. ஸோ இது நாங்கள் செய்கிற அந்த நன்மையான விஷயத்துக்கு குந்தகம் விளைவிக்க வேணாம். ரைட். ஸோ இது வந்து நாங்கள் பிஸ்னஸாவோ இதாவோ செய்யலை. ரைட். இதில் வந்து நாங்கள் நிறைய தேவையுடைய பெண்கள் இருக்கிறாங்க, நிறைய தேவையுடைய ஆண்கள் இருக்கிறாங்க. பிஸ்னஸில் இந்த டைமில் பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு வகையில் முன்னுக்கு வரணும், என்னமாவது செய்ய பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ரைட். அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப்பாக தான் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறோம். இது மட்டும் இல்லை, ஆல்ரெடி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம் ஃப்ரீயாக செஞ்சுருக்கிறோம். சோப் மேக்கிங்காக இருக்கலாம். அதுலேயும் நான் சந்தோஷப்படுறேன். நான் ஒரு சோப் மேக்கிங் ஃப்ரீ ப்ரோக்ராம் செஞ்சேன். அதாவது ஃப்ரூட்ஸ் அந்த டிசைன் சோப் மேக்கிங் ஒன்று செஞ்சது. அதில் ஃப்ரீ ப்ரோக்ராம் வந்த குருநாகல் டிஸ்ட்ரிக்டில் சேர்ந்த ஒரு லெபோரட்டரி அசிஸ்டன்ட் டீச்சர் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செகண்ட் ப்ரைஸ் எடுத்திருந்தாங்க. ரைட். ஃப்ரீ ப்ரோக்ராம் வந்து அதில் சோப் செஞ்சு அதை கொஞ்சம் ஸ்கூல் எக்ஸிபிஷனில் வச்சு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கல, அவங்களோட பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைன்றதால அப்புறம் அவங்க கால் பண்ணி மிச்சம் தேங்க்ஸ் பண்ணாங்க. ரைட். அப்புறம் அவங்க இப்போ அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுன்னு போகிறாங்க. அப்படி நிறைய பேர் இதில் பயனடைஞ்சிருக்கிறாங்க. நான் இந்த இதில் டிஸ்டர்ப் பண்ண சொல்கிறாங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொல்லிக்கொள்கிறேன். ஸோ நன்மையான விஷயத்துக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் ஒதுங்கி போயிருங்க. ரைட். ஓகே. இடிடிஏட அளவு வந்து ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க 0.02. ரைட். சின்ன லெவல் தான் போடுறது. இது வந்து கீலேட்டிங் ஏஜென்ட் தானே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார உலோகங்களை நியூட்ரலைஸ் பண்ண தண்ணியில் பெருசாக இருக்காது. நீங்கள் பெரிய அள்ளி போட்டதுக்குன்னு ஒன்று நடக்காது. நீங்கள் டிஎம் வாட்டர் எடுத்தீங்கன்னா ஆகவே கொஞ்சம் தான் இருக்கும். நாங்கள் ஃபேஸ் இதுகளுக்கு பிஹெச் பேலன்சருக்கு யூஸ் பண்ணுறதால இடிடியை யூஸ் பண்ணால் எங்களுக்கு அந்த பார உலோகங்களை நியூட்ரல் பண்ணக்கொள்ள ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இடிடியை பாவிக்கிறது. ரைட். ஓகே. அடுத்தது வந்து டோனர் 3. ரைட். நான் இப்போ இதில் ஒரு ஆள் விட சொல்லியிருந்தது ஆயிலி ஸ்கின்னுக்கு தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆன்சரா. ரைட். ஸ்கின் டைப்பை பேஸ் பண்ணி தான் நாங்கள் பொதுவாக பார்க்கணும். பிம்பிளுக்கும் ஓகே, ஆயிலி ஸ்கின்னு சொல்ல நேரம் பிம்பிள் அதுக்குள்ளே உள்ளடங்குமா? அடுத்து லிக்கோரைஸ் ஹைட்ரோசோல் பொதுவாக இன்னத்துக்கு கூடுதலாக பாவிக்கிறது. லிக்கோரைஸ் யாராவது ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம் சாட் பாக்ஸில். ஓகே. சர்ஜுன் நிசா வெரி குட். ஒயிட்னிங்க்கு யூஸ் பண்ண பிரைட்னிங். ரைட். லிக்கோரைஸ் எங்கள்ட ஆயுர்வேதில் சொல்கிறது வந்து ஹேர்பல் ஒயிட்னிங் அண்ட் பிரைட்னிங்கா. ரைட். ஓகே, வெரி குட். அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஐடியாஸ் தெரியும். கிளியர். ஓகே. அடுத்தது இன்னொரு கேள்வி. ஹேர் டோனர். ரைட். ஹேர் டோனர்ண்டா என்ன? யாராவது எனி ஐடியாஸ்? அதாவது ஹேர் டோனரோட ஒப்ஜெக்டிவும் ஸ்கின் டோனரோட ஒப்ஜெக்டிவும் சேம் இல்லையா? ஹேர் டோனர்ன்னு அவங்க மீன் பண்ணுறது வந்து ஸ்கின் டோனர்னு மீன் பண்ண நாங்கள் என்னத்துக்கு? ரைட். ஸ்கின்ட பிஹெச்சை பேலன்ஸ் பண்ணையும், ரைட், ஸ்கின்ட அந்த என்ன சொல்ல அந்த என்ஹான்ஸ்மெண்ட், ஸ்கின் அந்த சூத்திங் இதெல்லாம் கொஞ்சம் கூட்டி இது பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ஸ்கின் டோனர் பாவிக்கிறது. ரைட். ஸ்கின் போஸ் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது. ஹேர் டோனர் அப்படி இல்லை. ஹேர் டோனர் என்ன மீன் பண்ணுறது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக. இப்போ மார்க்கெட்டில் உள்ளதை தான் நான் சொல்கிறேன்னா, தியரிட்டிக்கல் இல்லை. மார்க்கெட்டில் நீங்கள் போய் சலூனில் ஹேர் டோனர்னு சொன்னால்
அவங்க யூஸ் பண்றது ஹேர் டை அடிச்சு போட்டு அந்த டைல உள்ள கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு டோனர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி அந்த கலரை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு டோனர் வந்து யூஸ் பண்றது. ரைட், ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு டைக்குமே அது வித்தியாசம். அதுதான் ஹேர் டோனர் வந்து பொதுவாக மார்க்கெட்ல யூஸ் பண்றாங்க. ரைட், இப்போ நீங்கள் ஆயுர்வேதிக் ஹேர்பல் ஹேர் டோனர் ரெண்டு வார நேரம் அது இல்லை, இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் உண்டு. எங்களுக்கு ஹேர் டோனர்ல என்னென்ன ஹைட்ரோசோல் என்னென்ன ஹெர்ப்ஸ் எங்களுக்கு பாவிக்கலாம் சொல்லுங்க பாப்போம் செட் பாக்ஸ்ல. இவன் நான் முந்தியெல்லாம் ஓப்பன் பண்ணி தான் வச்சேன், இப்போ வாய்ஸை இது பண்ண இயல மாட்டிருக்கு. ரைட், கடைசியில் நான் ஓப்பன் பண்ண இது பண்ணுறேன் உங்களுக்கு, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஹேருக்கு பாய்க்கக்கூடியது ஒயிட்னிங் ரூட் ஸ்ட்ராங் பண்ணத்தானே ஹேர் டோன் யூஸ் பண்ண, அதுக்கு மட்டும் இல்லை ஹேர் க்ரோத்துக்கு, ரைட், ஒயிட் ஹேருக்கு அப்படி நிறைய டிஃப்ரெண்ட்டுக்கு ஒவ்வொரு டோனர்ஸ் யூஸ் பண்ணலாம். ரோஸ்மெரி வெரி குட். ரைட், ரோஸ்மெரி ஹைட்ரோசோல் நல்லாவே நல்ல ஹேருக்கு. நீம் ஓகே, பொடுகு அந்த மாதிரி இருந்தானே அதில் நீம் பாய்க்கலாம். அலோவேரா ஓகே. ப்ரிசர்வேட்டிவ் என்னென்ன யூஸ் பண்ணலாம்? ப்ரிசர்வேட்டிவ் உங்களுக்கு ஃபினாக்சி எத்தனால் யூஸ் பண்ணலாம், டிஎம் ஹைட்ரோன்டைன் யூஸ் பண்ணலாம், லிக்விட் ஜேமல் ப்ளஸ் யூஸ் பண்ணலாம். இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணலாமா? சிகாகா ஹைட்ரோசோல் வெரி வெரி குட். ரைட், ஆனால் சிகாகா ஹைட்ரோசோல் எங்களுக்கு ஷம்பு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி அந்த இதுகள் ஒரு கம்மி நேச்சர் ஒன்று வரும். கம்மி நேச்சரான இதுகளை வந்து எங்களுக்கு நார்மலாக டோனஸாக யூஸ் பண்ணிட்டு ரோட்டில் போக இயலாது. ரைட், ஸ்டிக்கி நேச்சர் உள்ளது, அது கொஞ்சம் பார்த்துக்கலுங்க. சிகாக்கா யூஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த சிகாக்கா டோனரை வந்து பாத்துக்கு 30 minutes பிஃபோர் அப்ளை பண்ணி போட்டு நாங்கள் பாத் பண்ண மாட்டோம், நல்லா ஆன்சர் பண்ணும். ஒனியன் நல்லா, ரைட், மின்ட் ஓகே, ஃபெனுக்ரிக் ஓகே. ஃபெனுக்ரிக்கும் அந்த ஸ்டிக்கி நேச்சர் ஒன்று இருக்கு. ரைட், ஃபார்முலாஸ் அண்ட் காஸ்மெட்டிக் மேக்கிங் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எங்கே திங்ஸ் வாங்கலாம், திங்ஸ் வாங்குற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கடைசியில் இது பண்ணுவாங்க. பெட்டாலர் ஷாப்ஸ் இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கோஸ்ட் நிறைய ஷாப்ஸ் இருக்குது, ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் ஒவ்வொரு கடையில் வாங்கணும். கோஸ்ட்டில் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தருவாங்க. அதுகள் ஃப்ளக்ஸீட், லெமன் கிராஸ் ஓகே, ஹிபிஸ்கஸ் வெரி குட் வெரி வெரி குட். ஹிபிஸ்கஸ் வந்து லீவ்ஸும் எங்களை யூஸ் பண்ணலாம், ஃப்ளவர்ஸும் யூஸ் பண்ணலாம். ஜியோகார்ட் அல்ட்ரா யூஸ் பண்ணலாமா? GOE ஜியோகார்ட் அல்ட்ரா யூஸ் பண்ணலாம். சொலிபலைசர் நேம் ட்வின் 20 ஆயிலையும் தண்ணியையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் பாவிக்கிறது ட்வின் 20. நீங்கள் எந்த அளவு ஆயில் பாவிக்கிறீங்களோ அந்த அளவு தான் ட்வின் 20யும் பாவிக்கணும். ரைட், ஜியோகார்ட் அல்ட்ரா யூஸ் பண்ணலாம். க்ரீன் லீவ்ஸ்ங்கிறது நினைக்கிறேன் கருவேப்பிலையா சொல்கிறீங்களா? பச்சை இலைண்டிக்குது எனக்கு என்னன்னு தெரியல. ரைஸ் வாட்டர் வெரி வெரி குட்டா. பாத்திமா ரிஃபாஸா வெரி குட். ரைஸ் வாட்டர் இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரைட், இப்படி நிறைய ஐட்டங்கள் எங்களுக்கு ஹேர் டோனர்லேயும் உங்களே யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் டோனருங்கிறதுக்கும் நாங்கள் இங்கே டோனர் ரெண்டு ஹேர் டோனர் ரெண்டு யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அவங்க அந்த ஸ்கின் அந்த ஹேர் டை கலரை தான் அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான் டோனர் ரெண்டு மார்க்கெட்டில் காய்ச்சி கொள்கிறாங்க. ஸோ அது இல்லை எங்கட ஹேர்பல் டோனர் வந்து டோட்டலாக ஹேருக்குரிய ரிசல்ட்ஸ் ஓரியன்ட் தரக்கூடிய டோனஸாக இருக்கும். ரைட், அந்த டிஃப்ரெண்ட்டாக விளங்கி கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு பயருக்கு நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டி அவர் அவங்ககிட்ட கேட்பாரு, அவர்கிட்ட டை இதுகளை இது பண்ணி கொள்றதுக்கு மாதிரி தான் அவங்க கேட்பாங்க. நாங்கள் அது இல்லை, நாங்கள் டிஃப்ரெண்ட். ரைட், அடுத்தது மிஸ்ட்டும் அதே மாதிரி தான், சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிஸ்ட் நாங்கள் பாவிக்கிறது எங்கள்கிட்ட ஃப்ரெஷ்னஸுக்கு மாய்ஸ்சரைசருக்கு தான் மிஸ்ட் கூடுதலாக பாவிக்கிறது. ரைட், அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் பார்த்துட்டு வருவோம். வீடியோன்னு தெரியுதா? ரைட், இதுவும் அதே மாதிரி தானா, டிஎம் ஓட்டா இல்லாட்டி நீ ஹைட்ரோசோல்ஸ். இப்போ நீங்களே சொன்னீங்களே, நிறைய சொன்னீங்க. ஒனியன், ரைட், கரி லீவ்ஸ், ஃபெனுக்ரீக்,
ரைட். அதே மாதிரி கொடப்பரா ஒருத்தரும் சொல்லலை. கொடப்பரா தான் நான் கூடுதலாக பாவிக்கிறது. பொடுவுக்கு அதுக்கு நல்லா தமிழ் பேர் தெரியாது, சிங்கள பேர் தான் கொடப்பரா. நீங்கள் கொஞ்சம் அது பண்ணி பாருங்க. அதோட ஹைட்ரோசோலும் நல்லா. ரைட். சிகாக்காய் நல்லா, சோப் நட் நல்லா, மெஹந்தி நல்லா, மெஹந்தின்னா ஹெனா. ரைட். ஹெனா லீவ்ஸ் நல்லாவே நல்லா. ரைட். அதே மாதிரி ரைஸ் வாட்டர் நல்லா. இப்படி நிறைய ஹைட்ரோசோல்ஸ் உங்களுக்கு. கீக்கிருந்திய நல்லா. கீக்கிருந்தியன்னா கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி இதுகள் யூஸ் பண்ணலாம். ரைட். ஸோ ஹேருக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தரக்கூடிய டோனஸாக இருக்குமா. இதுவும் அதே மாதிரி தான். மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் சேம். ரைட். என்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கு, ஆனால் யூஸ் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா. இது ப்ரிசர்வேட்டிவ். மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து ஜஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுற ஆல்ரெடி செஞ்ச மாதிரி அதே தான், வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ரைட். இது வந்து டீ ட்ரீ ஆயில் இல்லை, டீ ட்ரீ எக்ஸ்ட்ராக்டா. கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. சில ஹெர்ப்ஸ் வந்து நாங்கள் டீ ட்ரீ ஆயிலில் போட்டோம்னா கொஞ்சம் பவர் கூட இருக்கும். சம்டைம் ஃபேஸுக்கு நாங்கள் இது பண்ணக்குள்ள எரியும், ஃபேஸ் இரிட்டேட் பண்ணுமா. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் டீ ட்ரீ ஆயிலை யூஸ் பண்ணாமல் அதோட ஹைட்ரோசோல் இல்லாட்டி அதை அவிச்ச தண்ணியும் எங்களை யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ண நேரம் எங்களுக்கு அதோட பவர் குறையா இருக்கும். அப்போ எங்களுக்கு அந்த எரிவு இல்லாமல் போகுமா. பருவ அதுகளுக்கு நாங்கள் பொதுவாக டீ ட்ரீ ஆயில் பாவிக்கிறது. ஸோ அதில் எசென்ஷியல் ஆயில் அதில் நீங்கள் பாவிக்கிற நேரம் மினிமம் குவான்டிட்டி 0.5 மாதிரி ஆட் பண்ணால் போதும் 100 ml. இல்லாட்டி அதை விட கூட ஆட் பண்ணீங்கன்னா முகம் எரியும். ரைட். ஸோ ஆரஞ்ச், லெமன் அந்த மாதிரி ஃபேமிலிஸ் பாவிக்கக்குள்ள கொஞ்சம் மினிமம் அமௌண்ட்டாக பாவிக்கிறது நல்லமா. ரைட். ப்ரிசர்வேட்டிவ் கடைசியாக ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இதெல்லாம் வெரி சிம்பிளாக நீங்கள் செய்யக்கூடிய ஐட்டங்கள். நல்ல அழகான லேபிள் ஒன்று பண்ணீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் மார்ஜினில் நல்லா உங்களுக்கு செல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். உங்களோட வீட்டுக்கிட்ட உள்ள கிடைக்கிற ஹெர்ப்ஸில் உங்களுக்கு இதை பாவிக்கலாமா. கூடுதலாக நீங்கள் ஹெர்ப்ஸ் வாங்காமல் நீங்களே அந்த ஹெர்ப்ஸை இது பண்ணுற நேரம் உங்களுக்கு அது இது பண்ணலாம். அப்படி இல்லாட்டி லார்ஜ் ஸ்கேலில் இப்போ வீடுகளில் விற்கிறா சின்ன சின்ன ஆக்களிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக வாங்குறேன். இப்போ நஜிதா சிஸ்டர் எல்லாம் அப்படி தான் செய்கிறா. அப்படியும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கதைச்சி பேசி செஞ்சு கொள்ளலாம். ரைட். சிலதுகள் நாங்கள் ஹைட்ரோசோல் இதுகள் இது பண்ணக்குள்ள நேச்சுரலாகவே கலர் கொண்டு வரும். அப்படி இல்லாட்டி நீங்கள் காஸ்மெட்டிக் கிரேட் கலர் லைட்டாக ஆட் பண்ணாலும் இஷ்யூ இல்லை. ரைட். இதெல்லாம் நல்ல ஹை ரிசல்ட்ஸ் தரக்கூடிய ப்ராடக்ட்ஸ், நல்ல வேல்யூபிளான ப்ராடக்ட்ஸ். ரைட். அப்புறம் உங்களோட லேபிள்ஸ் இது பண்ணிட்டு உங்களுக்கு செல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. மிஸ்ட் நம்பர் 2. ரைட். மிஸ்ட் நாங்கள் பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டாக ரோஸ் மிஸ்ட். அடுத்து நான் எக்ஸ் ஹைட்ரோசோல்னு போட்டிருக்கிறேன். ரைட். நான் இப்போ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி என்ன பேப்பர்ஸுக்கு இதுக்கு கூடுதலாக நாங்கள் மிஸ்ட்ன்னு பாவிக்கிற நேரம் மாய்ஸ்சரைசிங் பேப்பர்ஸுக்கு தான் பாவிப்போம். மாய்ஸ்சரைசிங்க்கு எங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம், என்னென்ன பாவிக்கலாம் மாய்ஸ்சரைசிங்க்கு. அலோவேரா வெரி குட். அலோவேரா தான் வருது நிறைய. அலோவேரா வெரி குட். ரைஸ் ஓகே. cucumber வெரி குட். cucumber நல்ல மாய்ஸ்சரைசர். ரைட். வேற என்ன மாய்ஸ்சரைசர்ஸ்? cucumber ஓகே. அலோவேரா, cucumber. ரைட். ஹனி, கிரீன் டீ அதெல்லாம் அந்தளவு மாய்ஸ்சரைசர்ஸ் இல்லை அலோவேரா, cucumber மாதிரி. ஜெமினியும் மாய்ஸ்சரைசர் தான், பட் அந்தளவு இல்லை. ஓகே வெரி குட். சனல்வுட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாய்ஸ்சரைசரா. கிரீன் டீ நோ. 3 சரியான ஆன்சர் வந்திருக்கு. கிரீன் டீ இல்லை, பட்டர் ஃப்ரூட்டும்
அந்த அளவு இல்லை. அதில் எமோலியன்ட் ஆயிலி இது ஒன்று இருக்குது பட்டர் ஃப்ரூட், இது அல்ல. பட் டோனஸுக்கு பாய்க்கக்கூடியதா. இதில் நான் மெயினாக மீன் பண்ணுறது டோனஸுக்கு பாய்க்கக்கூடியதா. ஓகே, ரோஸ் நெருலி. ஓகே, இதில் மெயினாக நீங்கள் சிம்பிளி அலோவேரா, சண்டல்வுட், கிக்கும்பர், ரைட். மெலன் ஃபேமிலி எல்லாமே உங்களுக்கு பாவிக்கலாம், ரைட். அதில் வாட்டர்மெலான், கென்லுக், இந்த மாதிரி இது எனி ஐட்டம் மெலன் ஃபேமிலி உங்களுக்கு இது பண்ணலாம். அதுகள் நல்லா இது பண்ணும். மற்றது கொள்ளு, இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய இருக்குது, ரைட். சீரியல்ஸ் இருக்குது, அதுகளும் உங்களுக்கு நிறைய இதுகள் பண்ணி எனி ஐட்டம் பாய்க்கணும். மாய்ஸ்சரைசராக இல்லைன்னா கொள்ளெல்லாம் இதுக்கு சொல்லலை, இன்டர்னல் இது பண்ணுறது கேடும் எங்களுக்கு இது பண்ணலாமா. ஆனால் ஹைட்ரோசோலுக்கு பாய்க்க இயலாது, ரைட். ஹைட்ரோசோலுக்கு பாய்க்கிறேன்னா நீங்கள் மோர் தான் பாய்க்கணுமா, மிஸ்ட்டுக்கு பாய்க்கிறேன்னா. ஆனால் மோரை வந்து எங்களுக்கு வச்சுக்கொள்ள இயலாது, ஃப்ரிட்ஜில் வச்சாலும் எங்களுக்கு 2 days தான், ரைட். ஓகே, மிஸ் நம்பர் 3. இதில் நான் சில டிஃப்ரென்ஸ் இருக்கு, ரைட். இதில் வந்து உங்களுக்கு சோடியம் குளுட்டானேட்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஆரம்பத்தில் ஃபார்முலாஸில் சொல்லலை, ஆரம்பத்தில் ஸ்டார்ட்லேயே சொல்லியிருந்தா எல்லாரும் ஓடிப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்து பயப்பட தேவையில்லை, ரைட். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அந்த இன்க்ரீடியன்ஸ்ட என்ன பேப்பர்ஸுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் என்னன்னு சொல்லி நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும். காஸ்மெட்டிக்ங்கிறது நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸுக்கு போகலாம், ரைட். அப்போ சோடியம் குளுக்கோட்டின் என்ன, அதோட ஸ்கின் பெனிஃபிட்ஸ் என்ன, எவ்வளோ பாவிக்கணும், எந்த அளவு பாவிக்கணும், ரைட். ஏன் அது பாவிக்கிறோம், ரைட். அப்படி நிறைய இதுகள் இருக்கு. இதில் நிறைய இதுகள் பண்ண, அதாவது இது வந்து என்ன செய்யணும்னா எங்களோட தண்ணியில் உள்ள அயன்ஸுக்கு வந்து பைண்ட் ஆகிரும், ரைட். அப்போ பைண்ட் ஆகணும்னா எங்களோட ப்ராடக்டோட ஸ்டேபிலிட்டியை வந்து காப்பாற்றி கொள்ளும். அப்படி இந்த அயன்ஸ் அதில் இருந்தால் எங்களோட ப்ராடக்ட் வந்து கொஞ்ச நாளில் கலர் மாறுறது, வாசம் மாறுறது, அப்படி இதுகள் இருக்கும். பட் சோடியம் குளுக்கோனேட் இது பண்ணால் எங்களோட ப்ராடக்டை ஸ்டெபிலிட்டியாக வச்சுக்கொள்ளும். அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் எந்த இரிட்டேஷன் வார இதுகள் இருந்தாலும் அதுகளையும் நியூட்ரலைஸ் பண்ணி ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் நல்லா ஆன்சர் பண்ணும். இப்படியான இதுகள் வந்து உங்களுக்கு இந்த நாலேஜும் உங்களுக்கு வேணும். எடுத்துக்கொண்டீங்கன்னா நல்லா படித்து இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸான ஃபார்முலேஷன்ஸ், இது வந்து பேசிக் ஃபார்முலேஷன்ஸான உங்களுக்கு இது பண்ணோம். அட்வான்ஸான ஃபார்முலேஷன்ஸ் உங்களுக்கு பிறகு இதுகள் பண்ணி படித்து கொள்ளலாம். ஆனால் இப்போ பேசிக்காக உங்களுக்கு எய்ம் பண்ணுறதுக்கு போதும், நல்ல ரிசல்ட்ஸ் தரக்கூடியதை உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். அட்வான்ஸ் ஆனதுகளுக்கும் நீங்கள் கொஞ்சம் ஐடியா எடுத்து இது பண்ணீங்கன்னா சரி. திஸ் கிளாஸ் ரெக்கார்டிங் ஷேர் பண்ணுவீங்களா? ஓகே, ரைட். ஓகே, என்னோட செஷன் முடிஞ்சு. தேங்க்யூ வெரி மச். எனக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நுசானா சிஸ்டர், யூ கேன் ஓவர். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் செஷன் கிளியரா? உங்களோட செஷனை பார்த்து உங்களோட இதாக போடலாம். இப்போ இல்லை, நீங்கள் நுசானா சிஸ்டம் முடிச்சா பிறகு போட்டீங்கன்னா சரி. நுசானா சிஸ்டர், யூ கேன் கண்டினியூ. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். இன்றைய நிகழ்ச்சியில வந்து வளமை போன்று எல்லாரும் இது பண்ற மாதிரி இல்லாம டிஃபரெண்டா இன்னைக்கு உங்களோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் முறை மூலமாக உங்களுக்கு அந்த ஃபார்முலேஷன்ஸ் எல்லாம் கிளியர் படுத்தி இருந்தது. மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. அதுக்கு ஆன்சர் செல்லும் பொழுதும் அதனுடைய விடைகள் வந்து பயிற்சிக்கப்படும் போதும் இது மாதிரி தான் உங்களோட ஒவ்வொரு செஷன்ஸும் வந்து உங்களோட கலந்துரையாடி கொண்டே உங்களுக்கான செஷன்ஸ் நடைபெறும். உங்களோட டவுட்ஸை அந்த டைமே உங்களுக்கு கிளியர் பண்ணி கொள்ளக்கூடியதாக தான் ஐகாவினுடைய எல்லா லெசனும் நாங்க வந்து ஏற்பாடு செய்யறோம். சார் குறிப்பிட்டிருந்த மாதிரியே நாங்க ஒவ்வொரு 3 செஷன்லையும் டார்கெட் பண்றது எல்லோராலையும் இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். நீங்க இப்ப இந்த செஷன்ல ஒரு 80-90 பேர் இருந்தீங்கன்னா அந்த 90 பேர்கிட்ட நோக்கமும் ஒன்றுதான். என்ன, நான் ஒரு காஸ்மெட்டிக் பிராண்ட் உண்டு ஸ்டார்ட் பண்ண வேணும், அதை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண வேணும், மந்த்லி நான் ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ண வேணும்ன்றது தான். இதற்கு ஐகாவால் என்ன ஹெல்ப் உங்களுக்கு தர முடியுமோ அந்த வகையில நாங்க பார்வையிடமா செய்து கொண்டு வரோம். நிறைய கல்லடிகளுக்கு மத்தியில் நாங்க செய்யறது உங்களுக்கே இன்று தெளிவாக தெரிந்தது. அந்த வகையில் அனைத்தையும் நாங்க முகம் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நாங்க போக வேண்டும் என்று சொன்னா நிச்சயமாக எங்களிடம் தைரியமும் அதே மாதிரி அவங்களை விட ஒருபடி நாங்க உயரத்தில் இருக்கிறோம் என்றதும் தான் அதுக்கான பதிலடியாக இருக்கின்றது. அதே மாதிரி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஜூம் தொடர்பாக ஜூம் எப்படி பயன்படுத்த வேணும், இந்த ஜூம் மூலமாக நான் எப்படி சரியான பயனை எடுத்துக்கொள்ள வேணும்ன்றது கூட தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு ஸ்டில் அவங்களுக்கு என்ன தெரிய வேணும்னு சொன்னா
நான் ஒரு பிசினஸ் ரன் பண்ண வேணும். நான் பிசினஸ் ரன் பண்றதுக்கு இந்த ஜூமோ அல்லது டெக்னிக்கலோ ஏதோ தடையாக இருக்கக்கூடாது. நீங்க நாட்டுல எந்த பாகத்தில் இருந்தாலும் உங்களுக்கான அந்த உங்களோட கெரியர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு நீங்க ஒரு சின்ன ஒரு லெவல்ல ஒரு 10 சோப் ஒரு நாளைக்கு மேனுஃபேக்சர் பண்ணுங்க. அடுத்த 2 நாள் அதை சேல் பண்ணுங்க. அடுத்த 3வது நாள் இன்னும் 10 சோப் மேனுஃபேக்சர் பண்ணுங்க. முதலாவது ஃப்ரீயா கொடுங்க, இல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு அதை நீங்க கொடுத்து பாருங்க எப்படி ரிசல்ட்ஸ் இருக்கா இல்லையா. அவ்வாறு ஒவ்வொரு ப்ராடக்ட்லயா நீங்க வந்து உங்களோட பிசினஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அதுக்கு பிறகு அதோட டெவலப்மெண்ட் தானாக நடக்கும். ஸ்டார்ட் பண்றது மட்டும் தான் கஷ்டமான விடயம். அதையும் நீங்க தாண்டி உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாக உங்களாலையும் இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில உங்களோட பிராண்டை வந்து நீங்க நிலைநாட்டக்கூடியதாக இருக்கும். என்னோட செஷன் தொடர்பான ஃபீட்பேக்ஸ் யாரும் தெரிவிக்க விரும்புறீங்களா? செட் பாக்ஸ்ல போடுங்க, நான் ரீட் பண்றேன். ஒன்றை ரீட் பண்ணிட்டு நாங்க அடுத்த டாபிக்கு போவோம். ஓகே, வண்டர்ஃபுல் ஒர்க் ஷாப், கிளியர் எக்ஸ்பிளனேஷன். இன்னும் இது போல நிறைய ஒவ்வொரு மந்த்தும் நாங்க ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் உங்களுக்காக செய்வோம். இது வந்து ஜூலை மாதத்துக்கான ஒர்க் ஷாப் பட்டியல்ல இருந்தது. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐகாவினால எங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் படிச்சு கொள்ளலாம், அடுத்ததா என்ன இன்டேக் இருக்குன்னு நிறைய கொஸ்டின்ஸ் பர்சனலி கேட்டிருந்தாங்க. 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணி இருந்தாங்க. எங்க எல்லாரும் அவங்களோட ஒர்க் அதே மாதிரி ரெக்கார்டிங்ஸ் கேட்டும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான ரெக்கார்டிங்ஸ் நாங்க ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டவங்களுக்கு பதிலாக இன்றைக்கு அட்வான்ஸ் டிப்ளோமா தொடர்பாக ஒரு சிறு மேலோட்டமான ஒரு விடயங்களை பார்த்து கொண்டு நாங்க இந்த செஷனை நிறைவு செய்து கொள்வோம். அட்வான்ஸ் டிப்ளோமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ் என்றது வந்து ஸ்ரீலங்காவிலேயே நீங்க படிக்க முடியுமான யூனிக் கண்டென்ட்ஸை கொண்ட ஒரு கோர்ஸ். அதாவது இந்த கண்டென்ட்ஸ் நீங்க வேற எங்கும் படிக்க முடியாது. அதே மாதிரி தான் எல்லாமே இதுல இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ஃபார்முலேஷன்ஸாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் ஒன்று நீங்க மேனுஃபேக்சர் பண்ணி அதை கஸ்டமரோட கையில கொண்டு போய் சேர்க்கும் வரையில என்னென்ன தேவையோ, நீங்க என்னென்ன செய்ய வேணுமோ அதை எல்லாமே வந்து ஒரு பேக்கேஜா உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கிற இந்த அட்வான்ஸ் டிப்ளோமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ் மூலமாக உங்களுக்கு படிச்சு தருவோம். இதுல வந்து அட்வான்ஸான டெக்னாலஜிஸ், அதாவது இப்ப நிறைய பேர் கேட்டாங்க இல்லையா, ஹைட்ரோசோல் வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணலாம், அதுக்குரிய மெஷினரிஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த இது எல்லாமே வந்து ஒரு நாள்ல உங்களுக்கு சொல்லி தந்தாண்டா அது உங்களுக்கு யாபகமும் நிற்காது. அதே மாதிரி அது தெளிவாக படிச்சு கொள்ளவும் முடியாது. இதனால நாங்க உங்களுக்கு இப்ப ஃபார்முலாவை சரியா படிச்சு தந்திருக்கிறோம். மேலதிகமா நீங்க படிக்கலாம். நாங்க ஒவ்வொரு செஷனாவே இதை உங்களுக்கு கிளியரா சொல்லி கொடுப்போம். அந்த வகையில இந்த டாபிக்ஸ் இது வந்து மிக முக்கியமான டாபிக்ஸ். அதாவது அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் பத்தி படிப்போம், ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் பத்தி படிப்போம், ஸ்கின்னோட anatomy பத்தி படிக்க இருக்கிறோம். டிஃபரெண்ட் டைப்ஸ் வந்து ஸ்கின்ல இருக்கு. அது என்னான்னு நீங்க தெரிஞ்சு கொண்டா மட்டும்தான் அந்த ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற ஒரு காஸ்மெட்டிக் ஃபார்முலாவை, காஸ்மெட்டிக் ப்ராடக்டை வந்து நீங்க உங்களோட கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு இப்ப சார் வந்து கதைக்கும் போது நிறைய சொல்லியிருந்தாரு இல்லையா, ஸ்கின் டைப்புக்கு ஏற்ப நீங்க இன்கிரீடியன்ஸை சூஸ் பண்ணுங்க. அப்ப அந்த இன்கிரீடியன்ஸை நீங்க சரியான முறையில சூஸ் பண்ணும் பொழுதுதான் அந்த ஸ்கின் டைப்புக்கு வந்து அது ரிசல்ட்ஸ் தரக்கூடியதாக இருக்கும். அப்ப நீங்க எவ்வளவுதான் ப்ராடக்டை வந்து நீங்க சரியா செய்து கொடுத்தாலும் வேலை இல்லை, அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களோட ஸ்கின்னுக்கு ரிசல்ட் தரலேண்டா. ப்ராடக்ட் நல்லா தான் இருக்கும், அந்த ஸ்கின் டைப்புக்குரியவருக்கு அது கொண்டு போய் சேர்க்கப்பட வேணும். அதே மாதிரி அந்த ஸ்கின் டைப் உள்ள ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் கேட்டாண்டா நீங்க அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய நாலேஜ்ல உங்களோட நாலேஜ் லெவல் இருக்க வேணும். அதே மாதிரிதான் இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரையில நாளுக்கு நாள் இந்த காஸ்மெட்டிக்ல வந்து ட்ரெண்டிங் ஆகக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் வந்து மாறிக்கொண்டே இருக்கு. இன்றைக்கு ஒரு காஸ்மெட்டிக் வந்து ட்ரெண்டிங், அடுத்த மாதத்துக்கு பிறகு வேறொரு காஸ்மெட்டிக்கை பத்தி கதைப்பாங்க. பட் அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் வந்து சேமாகத்தான் இருக்கும். அதே மாதிரி சில இன்கிரீடியன்ஸ் வந்து எந்த முறையில யூஸ் பண்ண வேணும்ன்ற மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்கு. அந்த வகையில வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற வகையில் காஸ்மெட்டிக் ப்ராடக்டை வந்து நீங்க உங்களோட ஃபார்முலாவை மாத்தி நீங்க செய்து கொண்டு போக வேணும். உங்களுக்கு கட்டாயம் தெரிய வேண்டியது இந்த இன்கிரீடியன்ஸ் பத்தின நாலேஜ். அப்ப இன்கிரீடியன்ஸ் தொடர்பாக நாங்க உங்களுக்கு ஆரம்பத்திலேயே படிச்சு தந்துட்டு தான் அதுக்கு பிறகு ஃபார்முலாவுக்கு உங்களை இது வழிகாட்டுவோம். அதே மாதிரி லெப் ஸ்கில்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டும், பேக்கேஜிங் டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்.
மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த பிஹெச் டெஸ்டிங் என்று சொல்றது. இந்த பிஹெச் தொடர்பாக ஜூன் மாதம் நாங்கள் ஒரு ப்ரீ செஷன் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தோம். நிறைய மாணவர்கள் கலந்து கொண்டிருப்பீர்கள். நீங்க பிசினஸ் செய்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன முக்கியமாக தேவை என்பதை கண்டறிந்து அதில் உதவி செய்வதற்கு நாங்க எப்போதும் மறக்க மாட்டோம். அந்த வகையில் GMP, குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிசஸ், இது தொடர்பாக நிறைய மாணவர்களுக்கு தெரியும், இது தொடர்பாக நிறைய மாணவர்களுக்கு தெரியாது. எனவே இது தொடர்பாகவும் நாங்க பூரண விளக்கத்தை இந்த கோர்ஸ்ல உள்ளடக்கி இருக்கிறோம். எப்படி நீங்க உங்களோட பிராண்டுக்கு வந்து GMP எடுத்துக்கொள்றது சம்பந்தமாக. அதே மாதிரி கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்து கொண்டு போகலாம். நிறைய மாணவர்கள் பிளவிடுற ஒரே இடம் இதுதான். கோர்சஸ் ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபார்முலேஷன்ஸ் படிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ள வேணும்னா கிராஜுவேஷனுக்கு கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ண வேணும் அப்படின்னு அவங்க அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட், உங்களோட இன்ஸ்டியூட்லயும் இப்படியா செய்யறீங்க மிஸ் அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமாக இல்லை. எங்களோட இன்ஸ்டியூட்ல வந்து நாங்க கிராஜுவேஷனை எப்போதும் கம்பல்சரி ஆக்கினது இல்லை. நீங்க விரும்பினா கிராஜுவேஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனா நாங்க ஒரு விஷயத்த கம்பல்சரி ஆக்கி இருக்கிறோம், நீங்க கட்டாயம் படிச்ச விஷயத்த வச்சு ஒரு இன்கம் ஒன்று ஏர்ன் பண்ற லெவலுக்கு நீங்க மாற வேணும்ன்றது கம்பல்சரி. இது நியாயமானது தானே. நீங்க வந்து படிக்கிற நாலேஜை வந்து வெறுமனே நாலேஜாக மட்டும் வச்சுக்கொள்ளாம இன்கம் ஒன்று எடுக்கிற அளவுக்கு நீங்க உங்களோட பிசினஸ வளர்க்க வேண்டும் என்றதுதான் ஐகாவினுடைய ஒவ்வொரு கோர்சஸினுடைய நோக்கமும் கூட. அப்ப நாங்க வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் கிராஜுவேஷனுக்கு கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு உங்களை சொல்ல மாட்டோம். கிராஜுவேஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணினா மட்டும் தான் உங்களுக்கு ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிக் கொடுப்போம் என்றும் சொல்ல மாட்டோம். ஒவ்வொரு டிப்ளோமா லெவலாக இருக்கட்டும், அட்வான்ஸ் டிப்ளோமா லெவலாக இருக்கட்டும், பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி ஒவ்வொரு தனிநபரும் செய்து கொள்ளலாம், ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்து கொள்ளலாம் என்று நாங்க உங்களுக்கு வழிகாட்டுவோம் கோர்ஸ் மூலமாக. அதாவது இன்கிரீடியன்ஸ் பத்தி படிப்பீங்க, அதுக்கு பிறகு ஃபார்முலேஷன், மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் படிப்பீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் லாஸ்ட்ல நீங்க லாஸ்ட் செஷனாக உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டும் வந்து நீங்க பயன்படுத்தி இருக்கிற, இப்ப நாங்க சரியான ஃபார்முலா தந்தாலுமே கூட நீங்க செய்யற இடம், அதே மாதிரி நீங்க பயன்படுத்துற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆளுக்கால் வேறுபடும். நீங்க வந்து அதை எப்படி ஆட் பண்ண போறீங்கன்னு சிலவங்க நினைச்சு கொண்டிருப்பீங்க இதுதான் இன்கிரீடியன்ட், பட் நீங்க மாறி ஆட் பண்ணிருப்பீங்க. அப்ப இதெல்லாம் சரியான முறையில் அனலைஸ் பண்ணணும், சரியான முறையில் பரீட்சிக்க வேணும். இது தொடர்பாக வந்து நீங்க சரியா டெஸ்ட் பண்ணி அதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் மூலம் கம்ப்ளீட் பண்ணி கொள்றது எப்படின்னும் நாங்க இந்த கோர்ஸ் மூலமாக உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். 150க்கும் அதிகமான ஃபார்முலேஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு ஃபார்முலாவும் நீங்க படிக்கும் பொழுதும் புதிய ஒரு ஃபார்முலாவை எப்படி உருவாக்கி கொள்ள முடியும், அதாவது நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தை பெறுவீங்க இந்த கோர்சஸ் மூலமாக. 150க்கும் மேல ஃபார்முலேஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு ஃபார்முலாவாக இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொன்றா ரீட் பண்ணும் பொழுது நிறைய நேரம் எடுக்கும் என்றபடியால நான் எல்லாமே ஸ்லைட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். இதுல மெயினா நீங்க பாத்தீங்கன்னா சீரம் வகை இருக்கு, பாடி பட்டர்ஸ் இருக்கு, பேக் பாம் இருக்கு, ஃபுட் சோப், அதே மாதிரி பாடி பொலிஷர் இருக்கு, டோனர்ஸ் இருக்கு, மிஸ்ட் இருக்கு, ஃபோமிங் கிளென்சர்ஸ் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ட்ரெண்டிங் டாபிக்ஸ்ன்றது இல்லையா. நாங்க வந்து சூப்பர் மார்க்கெட்ல போய் பார்த்தாலும் தெரியும், அதே மாதிரி கஸ்டமர் எங்ககிட்ட கேட்கிற ப்ராடக்ட்டை வச்சு பார்த்தாலும் தெரியும் இது இருக்கான்னு கேட்கறாங்க, பிகாஸ் அது ட்ரெண்டிங்ல இருக்கு. அப்படியான டாபிக்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸ்ல இன்க்ளூட் ஆகி இருக்கு. கிளென்சர்ஸ் இருக்கு, அதே மாதிரி சோப் மேக்கிங் பூரணமாகவே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி வைட்னிங் காஸ்மெட்டிக் சம்பந்தமாகவும் நாங்க இந்த கோர்ஸ்ல பேசுவோம். அதே மாதிரி தான் பேசஸ் எல்லாமே, சோப் பேஸாக இருக்கட்டும், கிரீம் பேஸாக இருக்கட்டும், அதே மாதிரி எல்லா வகையான பேஸ் வகைகளையும் நாங்க இந்த கோர்ஸ் மூலமா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதன் மூலமாக உங்களுக்கு எத்தனை வகையான காஸ்மெட்டிக்கையும் உருவாக்கி கொள்ளக்கூடியதா, ஃபார்முலாவையும் கிரியேட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸ்கின் டைப்புக்கு ஏற்றபடியாக. அதே மாதிரி தான் கிரீம் வகைகள், லோஷன் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி இருக்கிறோம். ஹேர் ஆயில் இன்க்ளூட் பண்ணி இருக்கிறோம், ஷாம்பு வகைகள் இருக்கு, அதே மாதிரி ஹேர் சீரம் இருக்கு, ஹேர் ஜெல் இருக்கு, ஹேர் ஃபுல்லாவே இன்க்ளூட் ஆகி இருக்கு. அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் இருக்கு, ஸ்க்ரப் இருக்கு, இதெல்லாம் கண்டென்ட்ல இன்க்ளூட் ஆகும். ஜெல் வகைகள் இருக்கு, அதே மாதிரி கிளென்சிங் பாம் இருக்கு, கொரியன் காஸ்மெட்டிக்ஸ் இன்க்ளூட் பண்ணி இருக்கிறோம். அதே மாதிரி ஸ்கின் லைட்னிங் பேக், ஸ்கின் லைட்னிங் டோனர், அதே மாதிரி சூப்பர் பிரைட்னிங் பேத் பவுடர், இது எல்லாமே இந்த கோர்ஸ் மூலமாக உங்களுக்கு படிச்சு தர கண்டென்ட்ஸ் தான்.
அதே மாதிரி லிப் கேர் ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணி இருக்கிறோம். பாடி ஸ்க்ரப் வரும், லிப் ஸ்க்ரப் லிப் கேர் ப்ராடக்ட்ஸ்ல இன்க்ளூட் ஆகும். பேபி கேர் ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி மென்ஸ் கேரும் இன்க்ளூட் ஆகும். அதே மாதிரி தான் பர்ஃப்யூம் மேனுஃபேக்சரிங் வரும். அதாவது லாங் லாஸ்டிங் ஒரு முறையில பர்ஃப்யூம் செய்யறது எப்படின்றது வந்து இந்த கோர்ஸ்ல இன்க்ளூட் ஆகும். பர்ஃப்யூம் சம்பந்தமாக பூரணமா படிக்கிறதுக்கு பர்ஃப்யூம் மாஸ்டரி கிளாஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி ஃபுட் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். அதே போல கிளென்சிங் ஆயில்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி இருக்கிறோம். இதற்கும் மேலதிகமாக உங்களுக்கு ஒரு போனஸ் டாபிக் கொண்டு இது பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி நாங்க ஒவ்வொரு பேஜஸ்க்கும் வந்து இது பண்ணி புதிதாக இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். அதாவது க்ரீம் மேக்கிங்கை பொறுத்த வரையில நீங்க வந்து ஹீட் ப்ராசஸ் ஒன்று தான் இவ்வளவு நாளும் படிச்சிருப்பீங்க. பட் இப்ப வந்து ட்ரெண்டிங்ல போய் கொண்டு இருக்கிற இன்கிரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணினாவே உங்களுக்கு க்ரீம் ஒன்று தயாரிக்கக்கூடிய ஹீட்டிங் ப்ராசஸ் இல்லாமலேயே தயாரிக்கக்கூடிய ஒரு மெத்தட் இருக்கு. அதையும் வந்து இந்த அட்வான்ஸ் டிப்ளோமாவில் நாங்க ஃப்ரீயா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதாக இருக்கிறோம். ஓகே, இந்த அட்வான்ஸ் டிப்ளோமாவை பொறுத்தவரையில் 20 ஆன்லைன் செஷன்ஸ் நடக்கும். இன்று நடந்தது போல உங்களுக்கு டிரெக்டா நடக்கும். எனி டைம் அன்மியூட் பண்ணி டவுட் கேட்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய நாள்ல வந்து நிறைய மாணவர்கள் டவுட் கேட்கும் பொழுது உங்களுக்கான ஆன்சர் சரியாக சொல்லவில்லை என்றால் அதுவும் 500 எங்களுக்கு கஷ்டமானதா ஆயிடும். அதனால தான் நாங்க அதை செட் பாக்ஸ்ல போட்டு உங்களுக்கு தெளிவாக அதுக்கான விளக்கத்தை தந்திருந்தோம். ஆனா உங்களோட ஒஃபிஷியல் குரூப்ல நீங்க ஆட் பண்ணப்பட்டதும் லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக் எடுக்கிறதுக்கான நோக்கம் அதுதான். ஒவ்வொரு மாணவருடையும் டவுட்ஸ் கிளியராக சொல்லித்தரப்பட வேண்டும் என்றதுக்காக. அந்த வகையில் 20 ஆன்லைன் செஷன்ஸ் நடக்கும். கடைசி நாள் ப்ராக்டிக்கல் செஷன். அதாவது நீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட் பத்தியும் தெளிவாக படித்த பிறகு அந்த ப்ராடக்டை வந்து செய்து பார்க்கறதுக்காக வேண்டி வருவீங்க ப்ராக்டிக்கல் செஷனுக்கு. காலை 8 மணிலிருந்து ஈவினிங் வரையில அந்த ப்ராக்டிக்கல் செஷன் நடக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க, உங்களுக்கு கிளம்பு வர்றது கஷ்டம், ஒரு நாள் மட்டும் இது எல்லாத்துக்கும் போதுமானதா? அதே மாதிரி ப்ராக்டிக்கல் செஷன் வந்து வேற எந்த ஏரியாவிலையும் வைக்க மாட்டீங்களா? ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா பகுதிகளில இருந்தும் மாணவர்கள் இணைந்து கொள்றன்ற ஒரு காரணத்தினால அவங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு இடத்தை தெரிவு செய்திருக்கிறேன். அதே மாதிரி நிறைய மாணவர்களுக்கு வந்து இந்த ப்ராக்டிக்கல் செஷனுக்கு அவங்களோட பெஜ்ஜோட பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது போனது நாங்க என்ன செய்வோம், அடுத்த பெஜ்ஜோட பார்ட்டிசிபேட் சந்தர்ப்பத்தை கொடுப்போம். அதே மாதிரிதான் நிறைய மாணவர்கள் வந்து ஒர்க் பண்றவங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஜாயின் பண்ணி கொள்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக வேண்டி நாங்க இந்த செஷன்ஸை வந்து கிளம்பனால ஈவினிங் செஷனா வச்சிருக்கிறோம். அதாவது 7 PM தான் கிளாஸ் டைமாக இருக்கும். நீங்க உங்களோட வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு செஷனுக்கு வந்து இருக்கலாம். லைவ் செஷன்ஸ் முக்கியமானது. ஒவ்வொரு கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் தருவோம், அந்த ரெக்கார்டிங்கையும் உங்களுக்கு கேட்க இருக்கும். அதே மாதிரிதான் நீங்க வந்து ப்ராடக்ட் செய்யும் பொழுது எதுவும் டவுட்ஸ் உங்களை ஒஃபிஷியல் குரூப் ஒன்ல எட் பண்ணியிருக்கோம். டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி கிராஜுவேஷன் வந்து BMICSல நடக்கும். பட் எந்த சந்தர்ப்பத்திலையும் கம்பல்சரி இல்லைண்டா நிறைய டைம்ல நீங்க பார்த்துருப்பீங்க, சோசியல் மீடியா மூலமாக வைரல் ஆகி கொண்டிருக்கு. நிறைய இன்ஸ்டிடியூட் வந்து கட்டாயம் அவங்களோட கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க என்று புள்ள ஸ்டூடெண்ட்ஸை வந்து கம்பல் பண்றாங்க. பட் ஐகாவோட நோக்கம் வந்து உங்களை ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஆனர் ஆக்குறது தான். அப்ப அந்த வகையில நீங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்றதுக்கான எல்லா உதவியும் நாங்க செய்வோம். நீங்க வந்து இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்காக நீங்க ப்ராக்டிக்கல் செஷன் அட்டென்ட் பண்ணலாம். அதன் மூலம் உங்களோட கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கான சர்டிபிகேட்டை வந்து நீங்க வந்து ஐகாவினுடைய ஹெட் ஆஃபீஸ் அல்லது கொரியர் மூலமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணின பிறகு. அடுத்த கிராஜுவேஷன் வந்து ஜூலை 9ஆம் தேதிக்கு ஷெட்யூல் ஆகிருக்கு. நீங்க ஜாயின் பண்ற பேட்சுக்கான கிராஜுவேஷன் டிசம்பர்ல நடக்கும். அதே மாதிரி இந்த பெட்ஜுக்கு வந்து இபுக்ஸ் 5 இபுக்ஸ் வழங்கப்படும். அதாவது புக்ஸ் 5 தருவோம். இது வந்து இந்த டாபிக்ஸ் இன்க்ளூட் பண்ணப்பட்டது. 300க்கும் அதிகமான ரகசிய ஆயுர்வேத அழகியல் சாதன குறிப்புகள் மட்டும் இல்லாம ஃபார்முலேஷன்ஸ் உள்ளடங்கியதாக இருக்கு. ஃபார்முலேஷன்ஸ் 300க்கும் அதிகமான ஃபார்முலாக்கள் அடங்கின ஒரு புக்கும். அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, NMRA ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க ஒரு ப்ராடக்டை வந்து பதிவு செய்ய வேண்டும் என்றால் என்ன சட்டம் என்ற தொடர்பாகவும் GMP சம்பந்தமா உங்களுக்கு சொல்லித்தர ஒரு வழிகாட்டுற ஒரு புக்கும் இருக்கு. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி, இன்றைக்கு வந்து எங்களோட பிசினஸை லோக்கல்ல மட்டும் வச்சுட்டு இருக்காம அதை வந்து
ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் பல மடங்கு அதிகமாகும். இது செய்யறவங்களுக்கு தெரியும். ஏனைய மாணவர்களுக்கும் எதிர்காலத்தில் ஃப்ரீ செஷன் மூலமாகவும் வழிகாட்டுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். அதே மாதிரி 90 நாட்களில் அழகு சாதன வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்கான வழிகாட்டல் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக்ல இருக்கு. இது வந்து உங்களுடைய 3ஆம் மாதம் உங்களுக்கு இமெயில் பண்ணப்படும். உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா கோர்ஸ் டீடைல்ஸ் சம்பந்தமாக? டவுட்ஸ் இருந்தேன்னு சொன்னா உங்களுக்கு செட் பாக்ஸ்ல கேட்கலாம். கோர்ஸ் ஃபீ பத்தி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, அட்வான்ஸ் டிப்ளமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் என்னுடைய ஜூலை மாதத்துக்கான பேட்ச் வந்து 11ஆம் தேதி தமிழ் மீடியம் 28வது பேட்ச் ஆரம்பமாகும். இந்த அட்வான்ஸ் டிப்ளமாவினுடைய வழமையான கோர்ஸ் ஃபீ வந்து 49,000 ஆக இருக்கின்றது. இது வந்து இந்த மந்த் உங்களுக்கு ஜாயின் பண்றவங்களுக்கும் 9,000 ஆஃபர் இருக்கு. அதனால நீங்க கோர்ஸுக்கு ஜாயின் பண்றீங்கன்னு சொன்னா 40,000 தான் பே பண்ண வேணும். இந்த 40,000ஐயும் உங்களுக்கு 4 இன்ஸ்டால்மெண்ட் அடிப்படையில பே பண்ணலாம். 4 தவணைகளில் கட்டக்கூடியதா இருக்கும். 10,000 ஆக முதலாம் தவணை 10,000 தான் நீங்க கட்டி ஜாயின் பண்ண வேணும் கோர்ஸுக்கு ஜாயின் பண்றீங்கன்னு சொன்னா. இது வந்து கோர்ஸுக்கு ஜாயின் பண்றீங்கன்னா இந்த பேமெண்ட்டை பண்றதுக்கான கடைசி நாள் 11ஆம் தேதி மாலை 5 மணி. 11ஆம் தேதி 5 மணிக்கு முன்னதாக உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். பட் 75 மாணவர்களுக்கு மட்டுமே இம்முறை வாய்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது. என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வழமையான சீட் வெளியும் சீட் லிமிட்டை வந்து கூட்டி இருக்கிற நிறைய மாணவர்கள் இம்முறை இணைந்து கொள்வதற்கு ஆர்வத்தை அதிகமாக காட்டியிருந்தீர்கள். சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கா இருக்கிற இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் துறையில வந்து நம்பர் 1 இருக்கிற ஐகாவில் ஜாயின் பண்ணி நானும் கோர்ஸ் வந்து செய்ய வேணும் என்று கேட்டிருந்தீங்க. அந்த வகையில் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. நீங்களும் உங்களோட சீட்ஸை வந்து ரிசர்வ் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி இந்த வருடம் ஜூலை 9ஆம் தேதி நடக்க இருக்கின்ற 250க்கும் அதிகமான மாணவர்கள் கிராஜுவேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணாத 500க்கும் அதிகமான மாணவர்கள் அவங்களோட சொந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறாங்க. அவங்களோட நாலேஜ் கெயின் பண்ணி கொள்றதுக்காக ஆல்ரெடி பிசினஸ் செய்து கொண்டிருந்த மாணவர்கள் இணைந்து கொண்டிருந்தவர்களே அவர்கள். எனவே இந்த கிராஜுவேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்கும் ஐகாவினுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்வதில் ஐகா பெருமை அடைகிறது. அது மாத்திரம் இல்லாம நீங்களும் டிசம்பர் நடக்கிற கிராஜுவேஷன்ல கிராஜுவேட் ஆகலாம். அதே மாதிரி உங்களோட ஓன் பிசினஸ ஸ்டார்ட் பண்றதுக்கான வழிகாட்டியாக ஐகாவை நீங்க சூஸ் பண்ணலாம். இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். நீங்க இருக்கிற குரூப்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க அல்லது பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு 076-703-4813. ஐகாவினுடைய சோசியல் மீடியா மூலமாக ஐகா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் எனி டைம் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உதவுவதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம். அட்வான்ஸ் டிப்ளமாவில் ஜாயின் பண்ண இருக்கிற மாணவர்கள் ஆல்ரெடி பதிவு செய்தவர்கள் உங்களை அஃபீஷியல் குரூப்புக்கு எட் பண்ணுவோம். அதே மாதிரி பதிவு செய்யறதுக்காக கேட்டு இருக்கிற மாணவர்கள் உங்களோட சீட்ஸை வந்து ரிசர்வ் பண்ணி கொள்ளுங்க. இது தவிர உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? கோர்ஸ் ஃபீ 40,000. 40,000லையும் வந்து 4 இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணலாம். ஸ்ரீலங்கன் ருபீஸ் 40,000. 10,000 by 4 மந்த்துக்கு நீங்க பே பண்ணலாம். அதே மாதிரி சில டாபிக்ஸ் வந்து இந்த அட்வான்ஸ் டிப்ளமாவில் இல்லாத டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட் கோர்சஸாக ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்கும். அது ட்ரெண்டிங் ஃபார்முலேஷன், அது எப்பவுமே ஷார்ட் கோர்சஸாக தான் இருக்கும். அது மாத்திரம் இல்லாம ஐகாவினுடைய வேற வேற கோர்சஸ் தொடர்பாக படிச்சு தெரிஞ்சு கொள்றதுக்கு நீங்க ஐகாவினுடைய கேட்டலாக் இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர்ல இருக்கிற கேட்டலாக பார்வையிடலாம் அல்லது மெசேஜ் ஒன்று போடுங்க. வேற என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு கேட்டலாக் ஷேர் பண்றேன். அதே மாதிரி கோர்ஸ் டீட்டெயில்ஸும் நீங்க கோர்ஸை செலக்ட் பண்ணின பிறகு உங்களுக்கு தாராளமாக ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி நான் இந்த ஒர்க் ஷாப்ல ரெக்கார்டிங் உங்களோட ஷேர் பண்றேன். பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க தேவையானவங்க. அதே மாதிரி ஆன்லைன் செஷன்ஸ் 4 மாதமாக ஆன்லைன் மூலமாக தியரி பார்ட்
ப்ராக்டிக்கல் வீடியோஸோட கம்ப்ளீட் பண்ணப்படும். 4 மாதம் முடியதான் ஒரு நாள் ப்ராக்டிக்கல் செஷன் கொழும்பு ராஜகிரியில் நடக்கும். அது உங்களோட பெட்சோட பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது போனா அடுத்தடுத்த பெட்சோட நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா ஆன்லைன் மூலமாகவே நாங்க உங்களுக்கு பூரணமாக உங்களோட ஓன் பிராண்டை ஸ்டார்ட் பண்றதுக்கான நாலேஜ் தந்திருப்போம். அந்த வகையில் ப்ரொஃபஷனல் லேர்னிங்காக ஐகாவோட ஜாயின் பண்ணிக்கொள்ள விரும்புறவங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நிறைய மாணவர்கள் இந்த இதை வந்து நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். என்னன்னு சொன்னா நிறைய மாணவர்கள் போலியான விளம்பரங்களுக்கு ஏமாந்து அவங்களோட காசு செலவழித்த பிறகு கை சேதப்படுறாங்க. நாங்க இப்பதான் மிஸ் ஐகாவை கண்டோம், ஆனா எங்களுக்கு இப்ப ஜாயின் பண்றதுக்கு காசு இல்ல மிஸ்ன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்டா அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிக்கிறாங்க. இப்படியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு செல்ல விரும்புற ஒரே விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க கோர்ஸ் ஃபாலோ பண்ண முதல்ல நிறைய தேடி பாருங்க. சோசியல் மீடியா மூலமாக பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்டிமோனியல்ஸ் கட்டாயம் பாருங்க. ஒரு இன்ஸ்டிடியூட் சொல்றதை விடவும் அந்த இன்ஸ்டிடியூட்ல படிச்ச மாணவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் உண்மை. அந்த வகையில டெஸ்டிமோனியல்ஸை கட்டாயம் பாருங்க. அந்த பேஜஸ்ல வந்து ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்க. அந்த ரிவ்யூஸ்ல என்ன சொல்லி இருக்கிறான்னு பாருங்க. அதே மாதிரி நீங்க என்கொயரி பண்ற டைமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு கேளுங்க. சர்டிபிகேட் வெலிடிட்டிய பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு படிச்சு தார லெக்சரோட குவாலிஃபிகேஷன் என்னன்றத கட்டாயம் பாருங்க. எல்லாருக்கும் எனக்கு நாலேஜ் தர முடியுமா, எனக்கு ஒரு நல்ல நாலேஜ், நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் ரன் பண்ணணும்னா எப்படியான நாலேஜ் எனக்கு தர வேணும்ன்றத நீங்க சூஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நீங்க கோர்ஸை செலக்ட் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க போடலாம். இதுக்கு வந்து ஐகா சரியான பிளேஸ்ன்னு நீங்க முடிவு பண்ற சந்தர்ப்பத்தில் ஐகாவோட நீங்க இணைந்து கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்றைய நாள் எங்களோட இணைந்து கொண்ட அனைவருக்கும். அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களோட கொஸ்டின்ஸை கேளுங்க. கண்டிப்பா நாங்க அதுக்கான ஆன்சர்ஸ் தரத்துக்கு ரெடியா இருக்கிறோம். 076-703-4813 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மிஸ் நான் வேலைக்கு போறேன், ஸோ எனக்கு ஈவினிங் தான் டைம் இருக்கும். ஈவினிங் செஷன்ஸ் தான் நடக்கும். 7 PM தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற டைம். ஒவ்வொரு கிளாஸும் 1.5 hour டைம் டியூரேஷன்ல நடக்கும். ஸோ உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இன்கேஸ் 1-2 கிளாஸ் மிஸ் ஆகுதுன்னு சொன்னா ரெக்கார்டிங்ஸ் மூலமாக கவர் பண்ணி கொள்ளலாம். ஏதும் டவுட்ஸ் இருந்தா நீங்க அடுத்த செஷன்ல அல்லது குரூப்ல கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஓகே, ப்ரொஃபஷனல் லேர்னிங்காக நீங்க சூஸ் பண்ற பிளேஸ் ஐகாவாக இருந்தா இந்த கான்டாக்ட் நம்பர் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. தேங்க்யூ ஸோ மச். குட் நைட்.